வாங்க 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 உட்காருங்க. கல்கண்டு எடுத்துக்கம்மா. ஏப்பா வேலாயுதம், நீ உட்காரப்ப முதல்ல. யோக காலம் நெருங்குது, நல்ல நேரத்திலயும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். அதுக்கு இல்லைங்க, தம்பி முத்துவை இன்னும் காணோம். வருவான், சின்ன பையன் தானே, எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருப்பான். முதல்ல விசேஷத்தை முடிச்சிருவோம். இல்லைங்க, தம்பி முத்து இருக்கிறாங்க, ஒரு பைத்தியக்கார பையன். இன்னைக்குள்ள கமல கழுத்துல எப்படியாவது ஒரு தங்கச்சங்கிலி செய்து போட்டுறோம்னு படாத பாடுபட்டு செய்ய கொடுத்திருக்கிறான். அதை வாங்கிட்டு வரதுக்கு தான் போயிருக்கான். வந்துருவான், இப்ப வந்துருவான். வரட்டும், நம்ம காரியத்தை ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் பொருள். அவனுக்கு என் மகனுக்கு கல்யாணம் செய்து பாக்குறதுல எவ்வளவு ஆசை தெரியுமா? நான் கூட இப்ப வேணாம்டா, அடுத்த தையில பாத்துக்கலாம்னு சொன்னேன். முடியாதுன்னு இந்த தையிலையை நடத்தி சொல்லி மாப்பிள்ளையை அவனே பார்த்து கல்யாணத்தையும் நிச்சயம் செய்துட்டான். அவனுக்கு எப்ப கல்யாணம்? அவனுக்கு தான் முதல்ல கல்யாணம் செய்யலாம்னு இருந்தேன். கமலத்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லிட்டான். பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அவன் எப்போ வருவானோ என்னமோ, நேரம் காலம் நம்மள காத்துட்டா இருக்கும். ஆரம்பிங்க ஆரம்பிங்க. வந்துட்டியாடா? என்னடா என்னாச்சு? நல்லா இருக்குடா. டேய், உனக்காகத்தான் இவ்வளவு நேரம் நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். போய் கமலங்கரத்துல போட்டு நீ கூட்டிட்டு வா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. போ. அண்ணே அண்ணே, என்ன தம்பி பாத்தீங்களா? தங்க சகிரி கமலா கழுத்துல போட்டு சீக்கிரம் கூட்டிவாங்க. கமலா, இந்தாமா உன் சித்தப்பாவுடைய சீதம். எழுந்துருமா. என்னம்மா அதை சின்ன பையன் கால வந்துகிட்டு அழகான மயில் கழுத்துக்கு இது மாதிரி 10 செயின் வாங்கி போடலாமே. ஆனா இப்ப எனக்கு அவ்வளவு வசதி இல்லம்மா. அதுக்காக பண்ணி போடாமே இருக்கிறவன நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. முத்து, கமலத்தை அண்ணி சீக்கிரம் கூட்டிட்டு வாடா. இங்க வந்துடுறேன். அண்ணன் கூப்பிடாரு, 2 பேரும் சீக்கிரம் வாங்க. வாங்க 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 வாங்க, குடும்ப சமேதனா வாங்கன்னு சொல்லி. இங்க சொல்லுங்க. சோழவரம் கிராமத்தில் வசிக்கும் நானாகிய வேலாயுதம். சோழவரம் கிராமத்தில் வசிக்கும் நானாகிய வேலாயுதம் என் மகள் கமலத்தை குமாரசாமி மகனாகிய முருகனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறேன். கல்யாணம் செஞ்சு கொடுக்க சம்மதிக்கிறேன். நானும் சம்மதிக்கிறேன். கொண்டவர் சொல்லுங்க. கோபம் வர சட்டை பெரியன் தெரியுற மாதிரி தெரியல. என்னடா வேலை இதுக்கு? 50 ரூபா. ஒப்புறானு ஒரு சட்டைக்கு 50 ரூபாயா? ஒரு கஜம். கஜம் வீட்டு ஏதுடா எவ்வளவு பணம்? பணத்துக்கு பட்டணத்துல பஞ்சம். பணமே அங்கதான்டா விளையுது. எந்த செடியில தெரிஞ்சிருந்தா 2 செடியை புடியாத இருக்கிறதா இங்க வாங்கிருக்க மாடா. போடா பைத்தியம். விளையுதுன்னா சம்பாதிக்கிறது அவ்வளவு சுலபம். சாமர்த்தியம் இருந்தா 1/2 நாள்ல 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். வாங்க 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 ஐயா, பட்டணத்துல பணம் அவ்வளவு சுலபமா கிடைக்குதா? போடா பைத்தியம். சொர்க்கம்னு சொல்றாங்கல்ல, அது பட்டணம் தான்டா. நம்ம ஊர்ல சாகுறவங்க எல்லாம் அங்கதான் போறாங்க. ஆமாடா, அங்கதான் போறாங்க. போயும் அங்கதான் ஜாகுறாங்க. குழப்பா, நம்ம கோயில்ல பாரத பூசாரி சொல்லுவாரு, அதே சொர்க்கம் தானா அது? அங்க கேட்டதெல்லாம் கிடைக்குமா? நினைச்சதெல்லாம் நடக்குமா? ஆமாடா ஆமா. பட்டணத்துல எதுக்கு குறைச்சலு? சாப்பாட்டுக்கு குறைச்சலா இல்ல துணிமணிக்கு குறைச்சலா? ஒவ்வொரு குப்பை தொட்டியும் ஒரு அமுது துறவிடா. சாப்பிட்டுட்டு பளிங்கு துறையில ஜீரணமாகாம உருண்டுகிட்டு கிடக்குற ஜனங்களே லட்சம்டா. இத பத்தி உங்கள்கிட்ட நிறைய பேசணும். நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம். நமஸ்காரம் பண்ணம்மா. ஆமா, நல்லா வாழணும். இந்தாம்மா. கல்யாண ஊர்வலமோ
நெஞ்சமெனும் ஆலயத்தில் நின்றதெல்லாம் என் அண்ணன் மகள் என் மனதை தன்னுடனே எடுத்து செல்வாள் அந்த அன்பு மகள் புதுமனையில் புகுந்து மணவரையில் கலந்திருக்க கல்யாண நாள் வருமோ கல்யாண நாள் வருமோ நெஞ்சமெனும் ஆலயத்தில் நின்றதெல்லாம் என் அண்ணன் மகள் என் மனதை தன்னுடனே எடுத்து செல்வாள் அந்த அன்பு மகள் புதுமனையில் புகுந்து மணரையில் கலந்திருக்க கல்யாண நாள் வருமோ கல்யாண நாள் வருமோ சித்தப்பா ஆயிரம் காலத்தை கடந்து விழி நீரினை கண்கள் மறந்து ஆயிரம் காலத்தை கடந்து விழி நீரினை கண்கள் மறந்து அன்பெனும் வானத்தில் பறந்து நீ வாழ்ந்திட வேண்டும் இருந்து இளம் பருவ மழையில் இரு உருவம் நனைந்து வர கல்யாண ஊர்வலமோ கல்யாண ஊர்வலமோ கட்டிக்கிட்ட புருஷனோட பல்லாண்டு வாழ வேண்டிய ஒரு பொண்ணு நெத்தியில பொட்டு வைக்கிறது வலது கையில பரம்பரையா குடும்பம் நல்லபடியா வாழணும் வரலட்சுமி விளக்கேற்றி வைக்கிறது வலது கையில சாண பிடிக்கிறது வலது கையில அவ்வளவு ஏன் சாப்பிடுறதும் வலது கையில தான் அப்படிப்பட்ட வலது கையை உடைச்சு புட்டு என் மகனுக்கு உங்க மகளை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்குதான்னு கேட்கிறேன். இந்த பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் சொன்னதுதான். என் மகனுக்கு உங்க மகளை கட்டி வைக்க முடியாது. ஐயா, என்ன பெத்தவையா, நான் பித்தனா நிக்கிறேன். பிள்ளைய பெத்தவங்க தலையில கல்ல தூக்கி போடாதீங்க. ரொம்ப நல்லா இருக்க, நானே கல்ல தூக்கி போடுறேன். எதுக்கு இந்த வம்பு? இந்த பாருங்க, முடமா போன உங்க பொண்ணை யாராவது நொண்டி முடமா பார்த்து கட்டி வைங்க, என் நகைகளை கொடுத்துருங்க. ஐயா, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. ஒரு கல்ல காமிச்சு இதுதான் உன் புருஷன்னு சொன்னா அப்ப கூட அதோட தான் வாழ்க்கை நடத்த விரும்புவாங்க நம்ம ஊர் பெண்ணுங்க. அதுக்காக கை ஒடிஞ்ச ஒரு பொண்ணோட என் மகன் கடைசி வரைக்கும் வாழ்க்கை நடத்தணுமா? ஐயா, ராத்திரியில துணைக்கு எடுத்துட்டு போற விளக்க பகல் வந்தவொன்னு அணைச்சிடலாம், ஆத்த கடந்ததுக்கு அப்புறம் துடுப்ப கூட தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனா வாழ்க்கை துணைவி நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் வேண்டாம்னு உதறி தள்ளிட்டா எப்படி இருக்காது? தம்பி, என் வீட்டுல என்ன குட்டியா கிடக்கு உன் அண்ணன் மகளை வச்சு வாழ்நாள் பூரா சோறு போடுறது. ஒரு விவசாயி வீட்டுக்கு வர்ற பொண்ணு கழனி காட்டுல போய் களை எடுக்க வேண்டியதா இருக்கும், களத்து மேட்டுக்கு கட்டு சுமதூக்க வேண்டியதாகவும் இருக்கும். ஐயா, கமலை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்யறேன். காலமெல்லாம் நான் உங்களுக்கு மாடா உழைக்கிறேன். ஆனா
இந்த கல்யாணத்தை மாத்த நிறுத்தியாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, உங்க கால வேணும்னாலும் தொட்டு கும்பிடுறேன். என் மகளை வாழ வைங்க, என் மகளை வாழ வைங்க. வாழ வைக்கிறேன். உங்க மகனுடைய வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு பெருசோ அதே மாதிரிதான் என் மகன் வாழ்க்கை எனக்கு பெருசு. வேணும்னா ஒண்ணு செய்யுங்க, ஒரு காணி நிலம் சீதனமா எழுதி வைங்க. ஒரு காணி நிலமா? ஆமா ஐயா, எங்க கிட்ட ஏது என் காணியும் பூமியும்? வாரம் ஜாரத்துக்கு பாடுபட்டு வயத்த வளர்க்கிறவங்க நாங்க. காணி நிலம் இல்லைன்னா 1000 ரூபாய் பணமாவது கொடுங்க. அப்பதான் என் மகனுக்கு உங்க மகளை கட்டி வைக்க முடியும். இதுக்கு மேல என்னால உங்களுக்கு கருணை காட்ட முடியாது. நான் வர்றேன். ஐயா 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 ஐயா. அண்ணே, இவ்வளவுக்கு காரணம் நான் தான். கமலத்தை சந்தைக்கு கூட்டு போயே இருக்க கூடாது. அதாவது எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துட்டு போகட்டும். கமலம் தலையெழுத்து எப்படி இருக்குதோ அப்படித்தான் நடக்கும். அதுக்கு நீ நானும் என்னடா பண்ண முடியும்? கடைசி வரைக்கும் கமலம் நம்ம கூடவே இருந்துட்டு போகட்டும். அதனால என்ன இப்போ? மீனாட்சி, தம்பி முத்து எங்க காணோம்? கமலா, கமலா, சித்தப்பா வர சொல்லுமா. இரு இரு, அவன் வரட்டும். சித்தப்பா, சாப்பிடுவாங்க சித்தப்பா. நீங்க ஏன் சாப்பிட வர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சித்தப்பா. எல்லாம் எல்லாம் எல்லாரும் தானே. இல்லம்மா, எனக்கு பசி இல்ல, நீங்களும் சாப்பிடுங்க போ. அப்பா, சித்தப்பா சாப்பிட வர மாட்டேங்குதுப்பா. என்னது, சோறு வேணாமா? மீனாட்சி, இப்ப கூட்டிட்டு வா. தம்பி, அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சாப்பிட வாங்க தம்பி. எனக்கு வேண்டாம், அண்ணனையே சாப்பிட சொல்றேன். உன்னை விட்டுட்டு என்ன மாத்திரம் சாப்பிட சொல்றியா? எல்லாம் எனக்கு தெரியும்டா. பெண்ணை பெத்தவை எனக்கு இல்லாத கவலை உனக்கு என்னடா? என்ன மன்னிச்சிருக்கா? டேய், நீ சோறு திங்க வரலன்றதுக்காக நான் உன்னை மன்னிச்சிடலாம்டா. ஆனா உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், அவன் உன்னை கவனிச்சுக்குமான்னு உன்னை என்னை அனாதையா விட்டுட்டு போனாங்கல்ல அம்மாவும் அப்பாவும். அவங்க நான் உன்னை பட்டி போட்டா என்ன ஒரு நாள் மன்னிக்க மாட்டாங்கடா. இப்ப வர போறியா இல்லையா? டேய், போய் சோத்துல தண்ணி ஊத்திட்டு எல்லாரும் தூங்க போங்க. நான் சாப்பிட வரேன். சீக்கிரம் இலையில எல்லாம் எடுத்து வை போ. சரிங்க. நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே. போனப்ப சொன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம் பட்டணத்துலன்னு. நானும் 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்து கமலத்து கல்யாணத்தை நடத்த போறியா? படப்பட பைத்தார போற. டேய், அந்த ஊதாரி பைய போனப்ப பேசி இன்னொரு தடவை எடுத்த உங்க முடிச்சு ஜாக்கிரதை. மாதிரி கேட்டுக்கிறேன். நானு சம்பாதிக்கிறதுக்காக போறேன். போறதுக்கு பாதி நாடு, சம்பாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாடு. 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன். என் கமலிக்க முடியல. இந்த மண்டை நான் மிதிக்க மாட்டாமா. ஆசீர்வாதத்தை நான் புறப்படுறேன். நடக்கணும். வரப்பு கட்டியிருந்தா தான் எங்களுக்கு தெரியும். ஊருக்கு புச்சா என்ன புச்சா என்ன சொல்ல என்ன இடிக்க வர்ற? யோ, பட்டத்துல நடந்து பார்க்கலாம் வந்தா எல்லாம் ஏறி காட்டுறீங்க. ஐயோ, இனி சுத்தி வருது. இன்னும் அந்த லாரிக்கார வரதுக்கு முன்னால விட்டுருக்காம நம்மள சப்பா போ. உப்புறான இங்க மாதிரியா எம்புட்டு சோக்கா பொம்மை போட்டுருக்காரு. ஏங்க, நடபாதையில பொம்மை போடுறீங்களே, போறவங்க வர்றவங்க மிதிக்க மாட்டாங்க? ஐயோ,
எவ்வளவு அழகா எழுதிருக்காரு பார்த்தியா? ஆமா, இவ்வளவு அழகா எழுதிட்டு ஏண்டி அதுக்கு மேல இப்படி கோடு போடணும்? கோடி பைத்தியம், இதாண்டி மாடர்ன் ஆர்ட். இதெல்லாம் ரசிக்க ஞானம் வேணுண்டி. பாவண்டி, இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டோட வறுமையை பாத்தியாடி? ரியல் ஆர்டிஸ்ட்னா உண்மையில் வாடித்தாண்டி ஆகணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்டி. இந்தாங்க. எனக்கு எதுங்க காசு? இவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கீங்களே, பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இல்ல, இதுக்கு பேர் தான் தன்னடக்கம். நான் தான் வரைஞ்சிருக்கேன்னு பெருமையா பேசுறாங்க பாத்தியாடி. பரவாயில்ல, வச்சுங்க. இந்தாங்க, இந்தாங்க. என்னம்மா? ஐயோ, ஐயா, நீங்க இங்கயா இருக்கிறீங்க? நீங்க வரைஞ்ச பொம்மையை பார்த்து பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பணம் போட்டு போனாங்க. இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணம். என்ன பணத்தை பார்த்து இப்படி ஓடுறான்? நல்லா இருக்க? ஆமாமா. செவுத்த கரியாக்கிட்டு கிண்டலா பண்ற. ஐயோ, நான் வரையவே இல்லைங்க. ஒய்யா சொல்றேன். இல்லைங்க, எழுதுனவர் காசு வேணா, இதை வச்சு செவுத்துக்கு வெள்ளை அடிச்சு போறா. மிஸ்டர் எங்க அண்ணனுக்கு தெரியாம நான் பட்டேன். உங்களுக்கு கோலப்பட தெரியுமா? எந்த கோலப்பனை சொல்றீங்க? டாக்டர் கோலப்பனியா, அட்வொகேட் கோலப்பனியா? இல்லைங்க, ஒரே நாள்ல 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அவரு. ஒரே நாள்ல 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம்? நான் 10 நாளா 100 ரூபாய்க்கு அலையில என்ன வேலைங்கிறது? என்னங்க நான் உங்களை கேக்குறேன், நீங்க என்ன திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குங்க. அப்படி ஒரு வேலை பட்டணத்துல? ஓஹோ, நீங்க சொல்றபடி பார்த்தா பட்டணத்துல ஒரு வேலை இருக்குது. நான் ஊர்ல உங்ககிட்ட சொன்னதெல்லாம் போய் செய்து ஊருக்கு போய் பட்டணம்னா சொர்க்கம், சொர்க்கம் தான் பட்டணம்னு சொன்னா, அரை நாள்ல 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னா, இங்க இவன் திருட்டு தொழில பண்ணிட்டு இருக்கான். சிச்சி, வாயாயி, தெரியாதனமா இந்த பட்டத்துல வந்து நான் மாட்டிக்கிறேன். நான் இப்ப என்ன செய்வேன்? பலூன் 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 பலூன். பலூன் 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 பலூன். மாமா, பலூன் கொடுங்க மாமா. 10 பைசா கொடு. இல்லையே, காசு இல்லன்னா அப்புறம் எப்படி? பாவம், இவளுக்கு ஒரு பலூன் கொடுத்துருங்க. சாயந்தரம் நான் காசு கொடுத்துறேன். இப்ப கொடுக்காதவன் சாயங்காலம் மாத்திரம் எப்படிமா கொடுப்ப? சாயந்தரம் எங்க சித்தப்பா வந்துருவாரு, அப்ப தரேன். சித்தப்பாவா? ஆமா, எனக்கு இந்தாமா. நான் சாயந்தரம் கட்டாயமா தந்துடுறேன். பலூன் பலூன் பலூன். உங்க எல்லாத்துக்குமா பலூன் இனாமா வேணும்? தரமா? காசே வாங்கலையே. நான் திங்கிறதுக்காக வரலீங்க. பட்னம் நான் வந்ததே எனக்கு ஒரு முக்கியமான காரியம் முடியணும். தின்றதை விட என்னையா முக்கியமான காரியம்? தின்னுடு, தின்னா கேட்டுடு. என்னங்க நீங்க திங்கிறதா முக்கியம்? நான் வந்த உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் எத்தனையோ பேரை சாமர்த்தியமா பேசி அனுப்பிச்சிருக்கிறேன். உங்களை விட்டுடுவேனா? ஒரு 10,000 ரூபாய்க்கு போட்டுக்கலாம். ஐயோ, 10,000? ரொம்ப ஏன் பயப்படுறீங்க? நீங்க தாங்குவீங்க. நிஜமா சொல்றீங்க? ஆமா. நான் ஒரு மடையங்க. சொர்க்கத்தை இங்க வச்சுக்கிட்டு எங்கெல்லாமா போய் தேடி இருக்கிறேன் பாருங்க. இருந்தாலும் 10,000 ரொம்ப ஜாஸ்திங்க. 1000 ரூபாய் போதுங்க. 1000 ரூபாயா? ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஐயோ, அந்த துணைக்காகத்தானே நான் மெட்ராஸுக்கே வந்திருக்கிறேன். என்னங்க நீங்க சொல்றீங்க? விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் எக்கச்சக்கமான சலுகைகள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. வருஷத்துக்கு 3 மகசூல் ஆச்சு. ஒவ்வொரு மகசூலுக்கும் 10,000 போட்டுக்கலாம். 10,000. அறிவு இருக்கா உங்களுக்கு? சரியான மரமாட்டீங்க நீங்க. என்னங்க அதை புரியாம பேசுறீங்க? இல்ல, 3 வாட்டி சாக முடியுமா? நீங்க சாகலாம். செத்தாதானே பணம் தர்றீங்க. அப்படி இல்ல,
20 வருஷம் கழிச்சு நீங்க உயிரோட இருந்தாலும் அவ்வளவு பணமும் போனஸோட கிடைக்கும். 20 வருஷம் கழிச்சா? ஐயா, அதுக்குள்ள என் கமல் கிளவி ஆயிடுமே. கமலா கிளவி ஆயிடுவாளா? என்னையா சொல்ற? நீங்க விலாசத்தை எழுதிட்டீங்க. அதாவது வேலாயுதம், சோழவரம் கிராமம், செங்கல்பட்டு ஜில்லா. எங்க பணத்தை நீங்க நாளைக்கே அனுப்பிச்சிருவீங்களா இல்ல 2 நாள் ஆகுமா? நம்ம சௌரி எப்படி? என்னையா வளர்ற உள்ள இருக்காங்க சொல்றேன். எங்க அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்காக 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வரலாம்னு சொல்லித்தான் நான் பட்டத்துக்கு வந்தேன். என்னால முடியல. அதனால தாங்க நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். நானு இன்னைக்கு உங்ககிட்ட பேரை கொடுத்துட்டு செத்துட போறேன். நாளைக்கு நீங்க பணத்தை அனுப்பிச்சிருவீங்களா? யாரையா சுத்த சாவுக்கு ராஜா இருக்கிற? சாவறதுக்கெல்லாம் பணம் தரமாட்டாங்கல்ல. எது டெல்லி? டெல்லி பண்ண விட கையடா. எல்லா கையா உன் சிபில் வரையா உன்னை கொண்டு போட்டு வீடு. நீ என்னய்யா மாதுசாங்கிற சட்னி எங்கய்யா? ஸ்வீட் கேரியா சட்னி? ஐயோ அந்த கண்ட்ரி என்ன குழப்பிட்டு போட்டாங்க. என்ன உங்களுக்கு இருக்குது? பூட்டானா? அப்ப உங்களுக்கு காக்கா வலிப்பு இல்லையா? இல்ல. இது என்னையா மாடு மாதிரி இருக்கிறான். சந்திரசேஷம் போத்துக்கு 2 ரூபா கொடுத்தாலே பத்தாது. 1 ரூபா தான் தர்றேன்னா 1 ரூபாய்க்கு வண்டி எவ்வளவு தூரம் போமோ அவ்வளவு தூரம் இழுத்தேன். வண்டியை போட்டுட்டேன். பாதி புத்தாடி தரமா இருக்குது. என்னங்க மரியாதையா சொல்றேன். பணத்தை திருப்பி கொடுக்க போறியா? நாட்டு பத்தானாங்க வேலையை பாக்குறதா? குடுக்க போறியா பணத்தை? உன் திருட்டு எவனுக்கு வேணா குடியா பணத்தை? என்னடா இந்த போடா அந்த பக்கம். முத்து நீயா? என்னப்பா தகராறு? ஒண்ணும் இல்ல. ஸ்டேஷன் வரைக்கும் வண்டி எடுத்துட்டு போறதா கூலி பேசிட்டு பாதி வழியில் இந்த ஆளு கீழே விழுந்து வழக்கப்படி காக்கா வலிப்பா. ஏண்டா தொழில் பேர கெடுக்கிற? வர்றா இந்த மாதிரி இன்னொரு தடவை செஞ்சா உன நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். ஆமா போடா மறைக்கிறான். விட்டாடா தெரியுமில்ல. எப்பா முத்து எப்பப்பா கிராமத்துல இருந்து வந்த? நான் வந்தது இருக்கட்டும். பார்த்த பண்ண கமலத்தோட கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் பணம் நான் சம்பாதிச்சுக்கிட்டு ஊருக்கு போனோம். ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கன்னு. வேலையா? இந்த பாத்தியா ரிச்சா எடுக்கிறேன். மாடு செய்ய வேண்டிய வேலைய மனுஷனா இருந்துகிட்டு நான் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்ப்பா. அண்ணே எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெக்கப்படாம செய்வேன். எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்கண்ணே. ரிக்ஷாவுக்கு சொந்தமா சாஹிப்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு நான் கூட்டிட்டு போய் அவருக்கு எப்படியாவது ஒரு ரிக்ஷா உனக்கு வாங்கி தர்றேன். 1.5 கிலோ கறி இந்தமா 1.5 கிலோ கறி போடு. தாமா எடுத்தும்போ. வணக்கம் பாய். அரே சாப்பிடும் என்ன இப்போ வருது? நேற்று வாடகை பாக்கி கொடுக்கல, எங்க போச்சு? பாய் பையனுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு ஊர்ல இருந்து கடுதாசி வந்தது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாடகை பாய்க்கு 5 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணிட்டேன். அரே என்ன வேலை செஞ்சது? மூளை இருக்கு. உடம்பு சரியில்லை 5 ரூபாய் அனுப்புது. பாய்கிட்ட சொன்னா 5 ரூபாய் கொடுக்குது, 10 ரூபாய சேர்த்து அனுப்புது. நீங்க வாடகை பணம் கொடுக்கலன்னு தப்பா நினைச்சுக்கிட்டீங்களோன்னு. அரே நம்மள என்ன நினைச்சது? வாடகை கரார் நாம மனுஷன் இல்ல. அரே பாய் ஆட்டு கழுத்து மேலேதான் கட்டி வைக்கிறான், மனுஷன் கழுத்துல கட்டி வைக்கிறான் இல்ல. இந்த பையன் எங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கிறான். எனக்கு கிராமத்துல இருந்து எல்லாரும் இங்க வந்துட்டா அங்க விவசாயம் பண்றது யாரு? இல்லப்பா ரொம்ப மானத்தேன். 1000 ரூபாய் சம்பாதிக்காம ஊர் மண்ணை மிதிக்கிறது இல்லைன்னு மாரியா தட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டான். ஆமாங்க ஐயா, சத்தியத்தை மீறி ஊருக்கு போறதை காட்டும் இங்க சாகிறதே மேல். கும்பிட்டுக்கிறேன், எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு வண்டி கொடுங்க. ஐயா அல்ல, நீங்கள் கடவுளுக்கு கொடுத்த சத்தியமுக்கு பயப்படுறான். அப்போ நீங்கள் உருப்படுறான். சாத்துப்பன், இந்த ஆள் உடம்புல 10 கிலோ கறி கூட இல்ல. இந்த ஆள் எப்படி 50 கிலோ ரிஸ்க் ஆயிடுச்சு? உடம்புலதான் கதை இல்ல, ஆனா மனசு மலை போல இருக்குதுயா. உங்களுக்கு கண்டிப்பா ரிஸ்க் ஆகா ஐயா. இந்த நந்தியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நான் வரட்டையா? அரே தூ குடுமி வாழா. முதல்ல இந்த குடுமியை வெட்டி கிராப் வை. இல்ல பட்டணத்துல கிராப் வச்சிருங்க. அச்சா மவுண்ட் ரோடு தக்கா மேலே விசாலக்கிழமை விசா நிமிட நல்லா. அச்சா ஆட்டியா அப்படியே சரி வர்றேன் பாய். என்ன 1.5 கிலோ.
ஒரு தகவலும் கிடைக்கல. நான் நினைக்கிறேன் தான் போய் பார்த்துட்டு தான் வாங்கல. போய் பார்த்துட்டு தான் வரப்போறேன். நான் திங்கிற சோத்து மேல அவன் அதை மீறி பட்டணத்துக்கு போயிருப்பான்றத என்னால நம்ப முடியல. தம்பி உங்க பேச்ச தட்டி நடக்காதுங்க. ஆனா கமலத்தோட கைய ஒடிச்சுட்டமேங்கிற கவலைதான் தம்பி நம்ம எல்லாம் மறந்துட்டு விட்டே போயிடுச்சு. வைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணுங்க. இடத்துல தாலி கட்டுற புருஷன் எப்படி பொறுப்பா நடந்துக்கிடணுமோ அதை விட ஒருபடி மேலா நடக்கணும் இந்த லைசன்ஸ கையில கட்டுறது. என் முத்து தலை கட்ட எடுப்பா. குடுமி தானே போச்சு, குடியா முழுகி போச்சு. முத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளு. இந்த பாரு நம்ம ரிக்ஷாவில ஏத்திக்கிட்டு போறப்ப அவங்க ஏற மாட்டாங்களா? நம்மளா ஏத்தி வச்சுக்கணுமா? ஒரு பேச்சுக்கு சொல்றான்ப்பா. என்ன பெருமைக்கா சொல்றீங்க? ஏத்திக்கிட்டு போறப்ப அவங்க உசுறு தான் முக்கியம், நம்ம உசுறு முக்கியம் இல்ல. ஆமா, நம்ம உயிர் என்னத்துக்கு முக்கியம்? இழுக்கிற உயிர் தானே, இழுத்துக்கிட்டே போட்டோம். முத்து இந்த பாரு கூலி கேக்குறப்ப ஒரு 10-20 காசு கூடவே கேளு. அப்பதான் பேரம் பேசி நியாயமான கூலி கிடைக்கும். நோயாளிங்க வண்டியில ஏறினா கொஞ்சம் கூலியை குறைச்சுக்கலாமா? நீ பொழைக்க மாட்ட, நோயாளிங்க பொழைச்சுவாங்களா? என்னப்பா சொல்ற? அது இல்லைங்க, நம்மள போல ஏழப்பட்டவங்க, வயசானவங்க, புள்ளத்தாச்சிங்க இவங்க எல்லாம் வந்தா கொஞ்சம் கூலியை குறைச்சுக்கிட்டா நமக்கு புண்ணியமா போகாது? புண்ணியமாவும் போவோம், கூட பொழப்பும் போகும். அப்பா இந்த தொழிலுக்கு ரொம்ப பொறுமை வேணும்ப்பா. இத பாரு, சில பேர் வருவான், டே ரிக்ஷா அப்படி ரொம்ப தெனாவட்டா கூப்பிடுவான். அப்ப என்ன செய்வேன்? அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் விட்டுருவேன். வேற என்ன செய்ய முடியும்? அதானே வானா வாசாமி நம்ம ரிக்ஷால ஏறி குந்திக்க அப்படின்னு சொல்லணும். இன்னும் சில பேர் இருக்கிறான், டே இடியட் அப்படின்னு ரொம்ப ஆசையா கூப்பிடுவான். அப்ப என்ன செய்வேன்? வாங்க இடியட் சாமி. ஏன் செய்கிறீங்க? இடியட்னா முட்டாள்னு அர்த்தம். ஐயா, இன்னும் சில பேரு டே ஃபூல் அப்படின்பா. அப்படின்னா மடையன்னு அர்த்தம். அதெல்லாம் விடு. சில ஆளுங்க குடிச்சிட்டா வாயில என்ன வரும் தெரியுமா? குடிச்சா வாயில நாத்தம் தான் வரும். என்னப்பா வண்டி வருதா? வண்டி வருதானே இவங்க போறாங்க. சரி இல்லங்கடா, முத்து போட்டும்டா. வேண்டாண்ணே, நீங்க போங்கண்ணே. இந்த பாப்பா தொழில் எல்லாம் விட்டு கொடுத்தா முன்னுக்கு வர முடியாது. நீ வாசாமி வாங்க வாங்க. தட்டி உட்கார வை. ரிக்ஷாவை தட்டு. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. முதல் தடவையா வண்டி எடுக்கிறேன். இடது காலம் வச்சிருக்கீங்க, வலது காலம் வச்சு ஏறுங்க. எங்க போறீங்க? எக்மோர் போகணும். முத்து ஒரு 10-20 காசு வேணுமா? எனக்கு இல்லடா, கூட காட்டுறா. அங்கடா பின்ன இங்க ஏது. கூலி எவ்வளவு வேணும்? மன்னிச்சிருங்க, ஒரு 60 காசு கொடுங்க. 60 காசு வேணுமா? வாங்கிக்கோ. வேலை பேசாம கேட்ட கூலி உடனே கொடுத்துட்டா எப்படி பழைக்கிறது? என்ன பார்த்து பிழைக்க தெரியாதுன்னு கேக்குறியா? நல்ல அழப்பா நீ. வர்ற கூலியை வாங்கி போட்டாதப்ப காசு ஏறும். ஐயா, அநியாயமா காசு வாங்கினா தங்காதுங்க. நியாயமான கூலி 50 காசு தான். நான் 10 பைசா மேல வச்சு கேட்டுட்டேன். அந்த காசு எனக்கு வேணாம். 50 பைசா கொடுத்தா ஏறுங்க, இல்லன்னா இறங்குங்க. நல்ல வேடிக்கையான ஆளப்பா நீ. சரி சரி வண்டி எடு. 50 காசு தாங்க, அப்புறம் தகராறு பண்ணாதீங்க. பிள்ளையாரப்பா, முதல் தடவையா வண்டி எடுக்கிறேன். இவரை நீதான் கொண்டு போய் சேர்க்கணும். மெதுவா மெதுவா. சாப்பிடப்பா சாப்பிடு. ஏன் வவுத்த கட்டுற? போற மாசம் சாப்பாடு பணம் கொடுக்கலன்னா இந்த பாரு, யாருக்கு வஞ்சனை பண்ணாலும் இந்த வவுத்துக்கு மாத்திரம் வஞ்சனை பண்ணக்கூடாது. நீ நல்லா இருந்தா தானே என் கடனும் வசூலாகும். அது சரி, நீ உன் கணக்குலயே நில்லு. என்ன பதார்த்தம் இது? தினத்துக்கும் கத்திரிக்காய் தானா? பட்டா பேஜாரா போச்சு அவங்க கூட. சும்மா கட்டுறா. நீ சம்பாதிக்கிற சம்பாதனைக்கு இதுக்கு மேல என்னடாப்பா சாப்பிட முடியும்? ஆசை இருக்குது அரசால, பவுஸ் இருக்குது கழுத மேய்க்க. இந்தா வத்த குழம்பு கொஞ்சம் வாங்கிக்க. பாவங்க இருந்தாலும் வத்தி போகும். வத்தறதுக்கு என்ன இருக்கு? உன் கையால இன்னும் 2 மாசம் சாப்பிட்டேன், இந்த உடம்பையே வத்தல் போட வேண்டியதுதான். சும்மா கடை. என் கையால சாப்பிட இஷ்டம் இருந்தா சாப்பிடு, இல்ல பேசாம எழுந்து போ. என்னடா முறைக்கிற? என் கையால சாப்பிட்டவங்க யாரும் அல்பாயுசுல சத்ததில்ல தெரியுமா? ஐயோ, நான் தான் முதல் போடி போல இருக்கு. என் சாப்பாட்டை 15 வருஷம் சர்வீஸா சாப்பிட்டு இருக்கிறாரு சாத்த பண்ண. அவரை கேளு. அவருக்கு ஆயுசு கெட்டி. சரஸ்வதி அம்மா என்ன சபதம் போடுறீங்க? சத்தம் போடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். சும்மா இருக்கானுங்களா? ஓய கழுவி மவுத்தரிச்சல கொட்டிக்கிறானுங்க. வர வர உடம்புக்கே ஒண்ணும் சரியில்லை. இந்த உடம்புக்கா? கோதைக்கு ஒரு முடிச்சு போட்டுட்டேன்னா எல்லாம் நிம்மதியா போயிடும். நீ வேணாத்த உட்காரு. நீ ஏன் இந்த வயசான காலத்துல கூட தூக்கிட்டு வர்ற? உன் பொண்ணு கோதைகிட்ட கொடுத்து அனுப்புறது. நீ சூதுவாது இல்லாம சொல்ற. வயசு பொண்ணு வந்தா இந்த வானரங்கெல்லாம் சும்மா இருக்குமா? ஈ நெஞ்சு தன்னை குரங்காட்ட பல்ல காமிச்சுக்கிட்டு நிக்கீங்களே. வானரங்க மாதிரி வாழாத்தாம
நல்லா தானே காட்டுறோம். அனாவசியமா பேசாது. நாங்க என்ன அவ்வளவு மட்டரகமா நடந்துக்கிறோம்? சரஸ்வதிமா, அது போகட்டும். இன்னொரு பையனுக்கு சோறு வேணுமே. ஐயா வேணாம் அத்தை, என்னால முடியல. சரஸ்வதிமா, அப்படி சொல்லாத. எங்க ஊரு பையன் ரொம்ப தங்கமானவன். ரிக்ஷா எடுக்கிறவனே இல்ல. ஏதோ வைராக்கியத்தினால இங்க வந்துட்டான். எனக்கு சோறு இல்லைனாலும் பரவாயில்ல, அவனுக்கு போட்டுரு. சரி அத்தை, நீ சொல்றதுனால கூட்டிக்கிட்டு வா. சரி. சாப்பிட வந்திருக்கேன். அம்மா இல்ல, வெளியில போயிருக்காங்க. உள்ள பேசுறது யாரு? அவங்க அம்மாவா? அவங்க பாட்டி. ஓஹோ, பாட்டி, என் சாப்பாட்டுக்காக இந்த வீட்டுல ஏற்பாடு பண்ணிருக்காராமே, சாத்த பண்ண சாப்பிட வந்திருக்கிறேன். வெட்டிக்க வந்தாளுக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் வரேன். ஐயோ பாவம், பாட்டிக்கு கண்ணு தெரியாத போல் இருக்கு. ஒண்ணும் அவசரம் இல்ல, நிதானமா வாங்க. ரிக்ஷா வரையா? மீசி முறுக்கிறதுக்கா? யோ, உடுப்பு நல்லா இருக்குது, பாஷை நல்லா இல்லையே. ரிக்ஷாக்காரனிடத்தில் செந்தமிழா பேசுவார்கள். முடியல, அப்புறம் ஏன் சிரிக்கிற? கையோட உலக மாயம் பாடிடு. நமக்கு என்ன வேலை? நாடகத்துல வில்லன் வேஷம் கட்டுற வேலையா? எப்படி போ கரெக்டா கண்டுபிடிச்ச? மீசியை முறுக்கிற, சிரிக்கிற, மோகட்ட பார்த்தாலே தெரியுது. எங்க போனா? சந்திரா ஸ்டுடியோ போகணும். நாடகத்தை கெடுத்து பத்தாது, சினிமா ஸ்டுடியோ போறியா? முடியா, உன்னுதான் மீசா இருக்கா, அப்படி போட்டு இம்சை பண்ணுமா? எப்ப திருட ஆரம்பிச்ச? ரெடியா? அப்பா ஹீரோ பாருங்க, ரொம்ப நாளைக்கு ஹீரோ. யோ என்னங்க அது? சாப்பாடு கேட்டுட்டு போயிட்டே இருக்க. பாட்டி, அம்மா பாட்டி. யாரு? காத்து பண்ணாள? ஆமா. கொஞ்சம் இரு, வரேன். ஏப்பா வரியா? அவசரம் ஆஸ்பத்திரி போகணும். பிரசவம். உங்களுக்கா? வீட்டுலப்பா. யோ, மறுபடியும் போயிடாத. நான் தயிர் கரைஞ்சிட்டு இருக்கேன், வந்துடுறேன். அவசரம் நீங்க ஏங்க? வேணா ஒரு நாள் சாப்பிட்டு வந்துருப்பா. ஐயோ, நான் சாப்பிட உட்காந்தா உங்களுக்கு குழந்தை பிறந்து முதலாண்டு விழா கொண்டாட வேண்டியதா வந்துடும். பிரசவத்தை முன்னா வச்சுட்டு நானும் பேசிட்டே இருக்கிறேன், நீயும் பேசிட்டே இருக்கிறியா? ஏரியா ரொம்ப பலமா ஏறுறேன். எங்க போனா? நேரா போப்பா. போன மாசம் போ. கதவை தர போச்சுக்கிட்டியா? வரமாட்டி. அடடே பொண்ணு, எப்படியா கண்டுபிடிச்ச? தாவணி உடுத்திருக்கிய. உன் குரலை கேட்ட உடனே நான் முதல்ல பாட்டின்னு நினைச்சிட்டேன். நான் கூட உன்னை சின்ன பையன் நினைச்சுதான் தப்பின்னு கூப்பிட்டேன். சரி சரி, வா சாப்பிடலாம். வேளா வேலைக்கு சாப்பிடலன்னா உடம்பு கெட்டு போயிடும். வாங்குறேன். நானா வேணான்றேன். உட்காரு. உக்காந்து சாப்பிடாம பேரு நின்னா சாப்பிடுவாங்க. கை கழுவுற பழக்கம் இல்லையா? ஏன் இல்ல, சாப்பிட்டு முடிஞ்ச உடனே கழு எச்சிகையோட வண்டியை வலிச்சா ஏற கிராக்கி என்ன சொல்லும்? மெதுவா மெதுவா திறக்கு. ஓஹோ, நீ சாப்பிட போறியா? இன்னைக்கு என்ன சமையல்? எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி நாளா அறுத்து உப்புல ஊற போட்டு காரத்தையும் சேர்த்து அருமையான ஊறுகாய். ஊறுகாய் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குதா? புதுசா போறான். அரிசியை கழுவி அடுப்புல போட்டு நல்லா வேக வச்சு கஞ்சி எடுத்து மல்லிகை பூவாட்ட சாதம். சோறு வடிக்கிறதுக்கு இவ்வளவு சிரமம் இருக்குதா? உலையில வச்சு வேக வச்சு கஞ்சி வடிச்சு கல்லு பொறுக்கல. கல்லு பொறுக்குன நேரம் ஆகும், அதனால அரிசியாவே பொறுக்கிடுவோம். ஏமா, இந்த மல்லிப்பூ தலையில என்ன ஊத்துறத? அருமையான எருமத்தை. எருமைன்னா எனக்கு பிடிக்கணும், உனக்கு எப்படி தெரியும்? ஏமா, என்னமா தயிர்னா நீ மோரா ஊத்திட்டு இருக்கிற? ஆரணா சாப்பாடு, அதையும் கணக்கில் எழுதிக்கிறோம். இதுக்கு மேல என்ன போட முடியும்? ஏனா இதேதானா? மாத்தவே மாட்டீங்களா? ஏன் மாத்த மாட்டோம். ஒரு நாளைக்கு ஊறுகாவை அங்க வச்சு சாதத்தை இங்க போடுவோம், அடுத்த நாள் சாதத்தை அங்க போட்டு ஊறுகாவை இங்க வைப்போம். பேஷ், இடத்த மாத்துவீங்களே தவிர கூடி விஷயமா அவ்வளவுதான். சீக்கிரமா சாப்பிட்டுடு, இல்லன்னா மோரு குளிக்க ஆரம்பிச்சிடும். அது வேறையா? ஐயோ, ஏண்டி கோத? எங்க அம்மா. நிச்சயமா தெரியுது, எங்க அம்மா இல்ல. யார கேட்டு சோறு போட்டேன்? நான் கேட்டேன், இது போட்டுச்சு.
யாரா நீ? நான் தான் முத்து, வண்டி எடுக்கிறவன். தாத்தா பண்ண சொன்னாரு, அவர் நினைச்சவர்தாமா அவரு. யாரா என்ன எழுதுவானேடி? போடக்கூடாதுதாம்மா நினைச்சேன். அது சொல்ல போறதுக்குள்ள 2-3 சவாரி எடுத்துட்டு வந்து பசியோட நின்னுகிட்டு இருந்தாரு. பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. இந்த பார்ப்பா, இப்படி நேரம் கட்ட நேரத்துல வரக்கூடாது. வேலைக்கு வந்தாதான் சோறு, இல்லது கணக்கேறிடும். என்னங்க இவ்வளவு போட்டீங்க? அவ்வளவுக்கு சோறு போடுறீ. இலையில ஒரு பருக்க இல்லாம ஒழுங்கா சீரா சாப்பிடணும். கணக்கேறுமா? இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கும் கணக்கேறிடும். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டியா? சாப்பிட்டுட்டேன். என்னைய அது ராத்திரிக்கு சேர்த்து எடுத்துட்டு போறியா? அது வந்து ஒண்ணு இல்ல, அதிகமா போட்டுட்டேன்னு உன்னை திட்டுவாங்க அம்மா, உங்க அம்மா. நான் சோத்த மிச்சம் வச்சுட்டேன்னா என்ன திட்டுவாங்க உங்க அம்மா. அதனாலதான். நல்ல ஆளியா நீ. அச்சோ, உங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் வரட்டுமா? என்ன ஒண்ணு இல்ல. என்னவ ஒண்ணு இல்லன்ற? எங்க சாமி இருக்குது? ஏமராஜ், கொத்த ரிக்ஷாவா? பார்த்ததாரி சாமி குடி తెలుసా? பக்கன வந்துட்டு இப்படிங்க. நீ என்னப்பா விசாரிச்சிட்டு போலாம். ஏறுங்க. பணம் தானே, அது வெயிட்ட பொறுத்தது. నువ్వు లెక్క ప్రకారం ஒரு పౌండ్కి ఎంతది? పౌండ్ కణకు పోటా ரொம்ப జాస్తి ఆవుగా. ஒரு தோராயமா ₹1 தாங்க. ₹1? அப்போ వద్దు వద్దు, ₹1 అంతా వస్తా. ఎట్టనాదా இருக்குடா கையில. ఏమి శ్రీరాములు శెట్టి మొదట వెంకాయ వ్యాపారం చేస్తా, அதனால தான் இப்படி பேரம் பேசுறீங்க. తర్వాత సిల్వర్ వ్యాపారం, ఇప్పుడు వడ్డీ వ్యాపారం చేస్తానే. గట్టియాన ఆల్తా ఏరుங்க ఏరుங்க. ఉండ్రా రేయ్ రేయ్ వెంకటేశ్వర్లు, గోవింద, పర్వతం రావే రా. ఎట్టనా பேசிட்டு ஒரு குடும்பத்தையே கூப்பிடுற? டான்சர் ரமாமணி తెలుసா? அரங்கேற்றத்திலே கல்லடி விழுந்துச்சு. யோ, கொஞ்சம் ஏமாந்தா 3வது குடும்பத்தையே ஏத்திரோ போல இருக்கு. அதேம்டி மூட்டா குடும்பம்? లేదుவே, வெங்காய வியாபாரம் எல்லாம் வந்து தீன அడుగుతాడు. அதா எல்லாரும் ஏறுங்க. அச்சு ஒடியாம இருந்தா அப்புறம் எழுக்குறேன். நல்லா நீ இந்த கைப்பிடியில் உட்காந்துக்கியா? இன்னும் எங்க தேடா? பிள்ளையார் சாமி, எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே உன்னைத்தான் முதல்ல கும்பிடுவாங்க. எழுதும் போது கூட தான் முதல்ல எழுதுறதுக்கு முன்னால பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல ரொம்ப பேரு பிள்ளையார் சொல்லி போறதுக்கு காரணமே பக்தியோட இல்ல, பேனா சரியா எழுதுதா, அதுல மசி இருக்குதான்னு பாக்குறதுக்காகத்தான் போடுறாங்க. நான் அப்படி இல்லை, இந்த மனசார வேண்டிக்கிறேன். எங்க அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக ₹1000 சம்பாதிக்கிறதுக்காக பட்டணம் வந்திருக்கிறேன். நீதான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். உன்னையே நம்பி வந்திருக்கிறேன். பிள்ளையாரப்பா, இந்த தெருவுல இருக்கிற போரிங்ல தண்ணி வரலப்பா, சீக்கிரமா மழை பெய்யுது, தண்ணி கொடுப்பா. சுமாரா சோமாரி வராத பாடுபட்டு மூடு கட்டலான்னு மண்ணை குறைச்சு சோறு எழுப்பிட்டு இருக்க. நல்லா காயிறா மாதிரி ஒரு வாரம் விடாம வெயில் அடிக்கணும் பிள்ளையாரப்பா. கைகை குண்டாலால அடிப்பண்டா. ஒருத்த மழை வேணும்ன்றான், ஒருத்த வெயில் வேணும்ன்றான். அவர் என்ன பண்ணுவாரு? சாமியா கல்லா இருக்காருன்னு அது கிடக்கட்டுண்டா. ஒரியும் சுண்டையும் கொடுங்கடா. அது குழந்தைகளே சும்மா இருக்குது, நீ ஏன் அலையிற? எனக்கு தெரியாதா கொடுக்கறதுக்கு? புடிங்க. என் பையனுக்கு சுண்டல்லாம் ரொம்ப பிடிக்கும், வாங்கிக்கிறேன். ஏன்டா அலையிற? சுண்டெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? இப்படி புள்ளைகளை பெத்த கூடி சீக்கிரம் உனக்கு பைத்தியம் பிடிக்கும். நீ பிடிமா? என்னது முந்தாணி நீட்டுற? என்ன சோறா போடுறேன்? சுண்டலுமா இது? இது பாரு, பசிக்கெல்லாம் இது தாங்காது, கைய பிடி. நீ வாங்கிடா. சேர்த்து வாங்கடா. இதுல பொட்டலம் வேற கட்டி தரமா உங்களுக்கு? இருங்கடா, முதல்ல அந்த பக்கம் கவனிச்சுட்டு அப்புறம் வர்றேன். டேய் நான் தானே சுண்டல் கொடுக்க சொன்னேன். இரியா மிச்சம் மீதி ஏதாவது வரேன். முத்து, என்னடா சுண்டலை வச்சு டாமடிச்சு கட்டுப்புட்டு விநியோகம் பண்றா? விநாயகர் ஏதாவது சொல்ல போறாரு. அதானே என்னமோ புருஷன் பஞ்சாதி மாதிரி கொஞ்சம் இருக்கிறியா? சும்மா வாடா இந்த பக்கம். யார பார்த்தா புருஷன் பஞ்சாதின்ற?
புருஷன் பொஞ்சாதின்னு சொல்றது மரியாதைடா. பிளாட்பாரத்துல கொஞ்சம் இருந்தா வேற விதமா சொல்லுவாண்டா இன்னொருத்தன். யார வேணாலும் கொஞ்சம் எனக்கு முதல் சுண்டல கொடுறா. வாங்கியா பாறேன் பெருசா சொல்றான் புருஷன் பொஞ்சாதியா. என்னடி இது திப்பு திப்பு ஓடி வந்து கேன்னு சிரிக்கிறேன். ஒண்ணு இல்லம்மா, சும்மா. பொம்பளைங்க சும்மா சிரிக்க கூடாதுமா. ஆமா, ஸ்டாண்ட்ல பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஓ, சுண்டல் கொண்டு வர பாத்திரமா எங்க? அதெல்லாம் பத்திரமா அங்கேயே இருக்குமா. அங்க வச்சுட்டு நீ ஏன் இங்க வந்த? அவங்களால நிக்க முடியலம்மா. அங்க நான் அப்படியா? என்னடி கேள்வி சொல்ல. பொண்டாட்டி. உனக்கு அப்பா என்ன ஆகணும்? புருஷன். அப்படித்தாமா கிண்டல் பண்ண. எப்படி எப்படி அப்படின்னு அரஞ்சன பாரு. அவன் சொன்னாலும் இவன் வெக்கப்பட்டு ஓடி வந்துட்டான். அங்கேயே 2 வாங்கு வாங்காம இரு இன்னைக்கு அவன் சோத்துல ஆளாக்கு கல்லு போடுறேன். என்ன அக்கிரமா? பிள்ளையார் சாமி முன்னாலேயே போக பிடிக்கிறீங்களா? கொஞ்சம் தள்ளி இருந்து பிடிக்க. நீ என்னடா சொல்றது? நாங்க என்னடா கேக்குறது? வாத்தியார் யார் தெரியுமாடா? எனக்கு தெரிஞ்ச வாத்தியார் ஒரே ஒரு வாத்தியார் தான். சும்மா கர்றா. அடாபடா மரியாதை குறைவா பேசுறேன். மரியாதை கொடுத்து மரியாதை வேணாம்ப்பா. கொடுக்கற பழக்கம் எங்களுக்கு இல்லடா, வாங்கித்தான் பழக்கம். உதவாங்கிற பழக்கமா? வாத்தியார விவசாய கட்டவன யார பார்த்தாலும் வாத்தியார நானும் அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன். வாத்தியார நம்ம துண்டு பையன் தட்னா தாரவாந்துருவான். இன்னும் தெனாவட்டா பேசுறான் பாத்தியா? இன்னும் தில்லு இருந்தா நம்ம கோத பொண்ண இவன் டாவு கட்டுறோம். எலும்ப எண்ணிடுவேன், நானே எண்ணிக்குவேன். என்னடா என்னடா என்னங்கிற என்னப்பா என்ன சார் என்ன சார் தோழரே தலைவரே மாலை எங்க போகடா. என்னடா சொன்ன எங்க தலைவரை? சொக்காய் விடுறா. என்னடா செய்வேன்? சொக்காய் விடுறா. என்னடா செய்வேன்? அடிச்சுட்ட என்ன அடிச்சுட்ட? ஏண்டா இது வேற ஞாபகப்படுத்தணுமா மறுபடியும்? என்ன அடிச்சுட்ட? எங்க வாத்தியார் அடிப்பேடா. இவனே வாடா நான் போயிட்டே இருக்கேன். துரத்திட்டு போய் அடிக்கணுமா? நீ வாடா. வந்துருவேன். நேத்து கரலா சுத்தி கை சுளுக்குதுடா. நான் ஏன்டா உன்ன அடிக்கணும்? நம்ம சிஷ்ய பசங்களை அனுப்புறேன். அப்புறம் ஏன்டா கையா வாங்குற? என்னடா அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள குனியில எலும்பு நொறுங்குதா? எனக்கு போறியா பிள்ளையாரு போறியாடா? அதுக்குள்ள ஏடாளு வலிக்குதா? காமிடா காமிடா. நல்லா இருக்கா? அவக்குள்ள சண்டை மாமன் கொல்ல
கூப்பிடுமா? கோதைன்னு கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுங்க. அதுக்கு இல்ல, அம்மா இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டா தைரியமா கூப்பிடுவேன். ஐயே, தைரியத்தை பாரு. இப்ப நான் எதுக்காக தெரியுமா வந்திருக்கிறேன்? எங்க அண்ணனுக்கு ஒரு காகிதம் எழுதணும். கடிதாசி பென்சில் கொண்டாட்டுமா? ஐயா, அண்ணனுக்கு நீ எழுத. நானா? ஐயா, நான் எப்படி உங்க அண்ணாத்துக்கு எழுதுறது? நான் மாத்திரம் எப்படி எழுதுவேன்? மழைக்கு கூட நான் பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கணும் இல்லையா? உங்க ஊர்ல மழையே பெஞ்சது இல்லையா? பேஞ்ச மழையில தானே இருந்த பள்ளிக்கூடம் விழுந்துருச்சு. எங்க அண்ணன் கூட தான் பள்ளிக்கூடத்து பக்கமே போனதில்லை. அண்ணிதான் அவருக்கு ஆனா அவனெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. என்ன பண்றது, பிறந்ததுல இருந்து ஏறுகளை போய் பிடிக்க வேண்டிய பொழப்பா போயிடுச்சு. இப்ப ரிக்ஷாவை பிடிக்க வேண்டிய பொழப்பா போயிடுச்சு. கிண்டல் பண்றியா? இப்ப நீ எழுதி கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. இப்போ நான் வேற யார்கிட்டயா எழுதி வாங்க. இருங்க, நானே நிறுத்தி அழகா எழுதிக்கிறேன். ஆமா, நிறுத்தி அழகா எழுது. இல்லன்னா அண்ணன் படிக்கும் போது ரொம்ப திணறுவாரு. உன் மேல உயிரே வச்சிருக்கும். ஐயா, உன்ன கொஞ்சல, நான் எங்க அண்ணனை கொஞ்சல. காயத்துல அப்படி எழுது. அது கடைசியில தான் எழுதணும். அப்ப இப்படி ஆரம்பிய. அன்புள்ள அண்ணா, அநேக கோடி நமஸ்காரம். நிற்க. நீங்க நிக்காதீங்க, உட்காருங்க. ஏன்னா நீங்க எப்படி இருக்கிறீங்க? அண்ணி, கமலம் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க. மாட்டுக்கு தீனி போட்டாச்சா? உடனே எழுதவும். இங்க நானு வந்ததுக்கு ஒரு சுத்து பெருத்திருக்கிறேன். கமலா அவருடைய கல்யாணத்தை பத்தி நீங்க ஒண்ணும் கவலையப்பட வேண்டாம். என்கிட்ட நிறைய காசு இருக்குது. இப்போ நான் நல்லபடியா சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். கல்யாணத்தை ஜாம் நடத்துறதுக்கு நான் 1000 ரூபாய் நான் கொண்டதுக்கு எப்படியாவது கொண்டு. கவலைப்படாதீங்க, நானே எழுதுறேன். நிறைய சம்பாதிக்கிறேன், சீக்கிரமாவே 1000 ரூபாய் கொண்டாந்துடுறேன். கமல கல்யாணத்தை ஜாம் நடத்தி பண்ணலாம். அண்ணே, நீங்க உடம்ப பாத்துங்க. பாத்தியாடி அண்ணி, நீங்க கமலத்தை கவனிச்சுங்க. கமலா, நீ தைரியமா இரு. கல்யாண ஊர்வலம் சீக்கிரமா நடக்கும். கமலா, கவலைப்படாதமா, சித்தப்ப எழுதிட்டான். இப்படிக்கு உங்கள் மேல் உயிரையே வச்சிருக்கும் முத்து. பாத்தீங்களா, எனக்கு தெரியுங்க. தம்பி கமலத்துக்காகத்தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு. அப்படிங்களா? ரொம்ப கண்டுபிட்டேன். எனக்கு தெரியாத என் தம்பியை பத்தி சொல்ல வந்துட்டான். அது கிடக்கட்டும். இந்த பையன் என்ன வேலை பார்க்கறான், எங்க சாப்பிடுறான், எப்படி இந்த 1000 ரூபாயை சேர்க்க போறான்? மீனாட்சி, நான் நினைக்கிறேன் இவன் பயத்தவாய கட்டித்தான் இந்த பணத்தை சேர்க்கணும்னு தீர்மானம் செய்திருக்கிறான். இருக்கட்டும், அவனை நான் நேர்ல போய் பேசிக்கிறேன். நீ போய் அவனுக்கு பிடிக்கும் பாரு மிளகு விட, அதை சுட்டு வை. நான் இன்னைக்கு ராத்திரி வண்டிக்கு புறப்பட்டேன். சீக்கிரம் போ. உங்க மேல உயிரையே வச்சிருக்கிற முத்து. சவாரி வரியாடா? ஆமா சாமி, நீங்க எல்லாம் ஏறணும்னு சொல்லித்தானே நாங்கெல்லாம் இருக்கிறோம். எங்க போற? போச்சு போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்டுட்டான். போகும்போது கேட்காம பின்ன வரும்போது கேட்பாங்க. போற காரியம் உருப்பிடுமாடா, கட்டையில போறவனே. கட்டால பண்ணா தாங்க ரிக்ஷால போக முடியும். கல்லுல பண்ணா எடுக்க முடியுமா? ரேட் எல்லாம் பேசிக்க வேண்டாமா? போற இடம் தெரிய வேண்டாமா? ஐயோ, நிக்கிறியா தூணு மாதிரி? நெத்தியில வேற போட்டுக்கிட்டு சொல்ல. அவ முன்னால என்னால எதுவும் பேச முடியாதுப்பா, எனக்கு பவர் கிடையாது. அப்புறம் ஏன் கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட? சாமி, கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில நடக்கிற எலெக்ஷன் தேதி. அன்னைக்கு உடற ஓட்டு எல்லாம் பொம்பளை பக்கம் தான் விடும். கல்யாணம் ஆச்சு, ஆம்பளைக்கு பவரே போச்சு. நோக்கு கல்யாணம் ஆகல, அதான் இவ்வளவு தெம்பா பேசுறேன். ஆகலதான் சாமி, அதுக்காக நான் சொன்னா செஞ்சா வைக்க போற. இந்த பாருங்க, அவன் என்ன பேச்சு உங்களுக்கு? நீங்க பேச போறீங்களா? அம்மா, இந்த ரிக்ஷா இருக்குது ரொம்ப ராசியான ரிக்ஷா. நேத்து இதுல சவாரி பண்ணவருக்கு புரோனோட்டே இல்லாம 1000 ரூபாய் கடனா கிடைச்சது. கடன் கிடைச்சதா? எவ்வா, நாங்க கடன் வாங்க போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கே ஓட்டுடா. அவன் தெரிஞ்சவங்களுக்கு தான் கடன் கொடுப்பான். ஏட்டி என்ன, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம், நாளைக்கு போய் வாங்கிக்கிறோம். என்ன பாக்குற? கடன் கொடுக்குற இடத்த நீ ஏப்பா சொன்ன? உன் வாயே உனக்கு சத்துரு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலையா? எங்க உத்தியோகம்? அவ ஆபீஸ் போறா. கரண்டியா சாம்பார் எல்லாம் நல்லா வைப்பியா? மனத்தை வாங்காத. மத்த குழந்தைய சரியா வைக்க தெரியாது, இதுல சாம்பார் வேறையா? ஏறுங்க. தள்ளுடா. நான் தள்ளிவிட்டா ஒரு வண்டி யார் இழுக்கிறது? சாமி இழுப்பாரா? நெக்ஸ்ட் தெரியாது. ஏறுங்க. வண்டியில இருக்கு சும்மா சல்லுன்னு 5 நிமிஷத்துல இட்டின்னு போய் விட்டுருவேன். மனுஷன் இருக்கிற இந்த வண்டியிலயா? என் ஜென்மத்துல நான் ஏறமாட்டப்பா. ஐயா, என்ன நாட்ட இருக்கிற புண்ணியம் எல்லாம் உன்ன மாதிரியே சொன்னா எங்க போய் என்ன ஆகுறது? என் மனசு பிடிக்கலப்பா. வேற வேலை ஏதாவது பாக்குறதானே? பாக்கலாம், கிடைக்கணுமே. என்ன நாட்ட இந்த தொழில் என்ன அவ்வளவு சாதாரணம் நீ நினைச்சீங்களா?
இத பாரு, இந்த வில்ல வாங்குறதுக்கு அடாடாடாடா என்ன பேஜாரு, என்ன கிராக்கி. நீயே படிச்சதெல்லாம் இதுக்கு மோதுதுங்க. ஆமா, நீ பேப்பர் படிக்கிறது இல்லையோ? அண்ணாத்த இவ்வளவு நேரம் பேசி நின்றுட்டு கம்முன்னு போயிடாத அண்ணாத்த. ஏறி குந்து, காலையில இருந்து நாஸ்டா பண்ணலாம் அண்ணாத்த. தோனி ஆகல. வேண்டாம் அண்ணாத்த, வேண்டாம் அண்ணாத்த, வேண்டாம் அண்ணாத்த. இதை வச்சுக்க, காபி சாப்பிடு, என்ன ஆள விடு. அண்ணாத்த என்ன அண்ணாத்த, துட்டா குத்து கம்முன்னு போறியா? ஏறி குந்து, 4 நாள் தூரமாவது வலிச்சுன்னு போறேன். இது வேண்டாம். இந்த விலாசத்துக்கு எப்படி போறதுன்னு சொல்லு, அது போதும். விலாசம் சொல்றதுக்கு 4 நாளா? இந்த போயிட்டே பரவாயில்ல போல் இருக்கேன். ஆமா, இந்த அட்ரஸ்ல யார பார்க்க போகணும்? என் தம்பி முத்து அங்க இருக்கிறான். முத்துவோட அண்ணா நீங்க? ஆமா, என் தம்பி உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்க. நம்ம ஸ்டாண்டுல தான் இருப்பான். ஸ்டாண்டுலயா? நம்ம ரிக்ஷா ஸ்டாண்டுல. ஆமா ஆமா, இல்ல இல்ல பஸ் ஸ்டாண்டு. ஆமா ஆமா, இல்ல இல்ல இது டாக்ஸி ஸ்டாண்டு. இல்ல இல்ல, ஆமா ஆமா. என்னப்பா சொல்ற? நீ சொல்றது ஒண்ணு புரியலையா? புரியல. இல்ல, இந்த விலாசத்தை கையில வச்சுட்டு 16ஆம் நம்பர் பஸ்ல ஏறின்னு நீ புருஷவாக்கம் குளத்தாண்ட இறங்கு. இந்த விலாசத்தை காட்டு, உங்க தம்பி இருக்கிற இடத்துக்கு இட்டுன்னு போவாங்க. அவன் கையில பேசு, அவன் விவரமா சொல்லுவான். இந்தாப்பா உன் 4 நாள் குடி, ஆளை விடு. அள்ளி முடிஞ்சுக்கிறான் அப்படின்னு கண்டுகின்னு ஏறி குந்தியா கல்சா வலிச்சுன்னு போறேன்னு சொன்னா, மனுஷன் வலிக்கிறது இந்த அப்படின்னு எனக்கே புத்திமதி சொல்லிட்டு போயினார்பா. எங்க அண்ணன் எப்பவுமே இப்படித்தான். மத்தவங்க கஷ்டத்தை பொறுத்துக்கவே மாட்டாரு. எதுக்கும் நான் எங்க அண்ணனை பார்த்து வந்துடுறேன். இப்படியே போய் பார்க்க போறியா? ரிக்ஷா வலிக்கிறேன்னு சொல்ல போறியா? என்ன சொல்லு. அடுத்த பஸ்லயே உன்னையும் மூட்டையா கட்டி கிராமத்துக்கு கொண்டு போயிடுவார். இது என்னதான் சொல்ற? காதை கொடு, எடுத்துக்க. வீட்டுல யாருங்க? வீட்டுல யாரு? ஏம்மா, 7ஆம் நம்பர் வீடு தானே? அதுலதான் நம்பர் போட்டிருக்கேன். இத பார்த்ததுக்கு அப்புறம் என்னையா கேள்வி? மன்னிக்கணும், நான் கிராமத்துல இருந்து வர்றேன். அதான் பார்த்தாலே தெரியுது. அப்படியா? கிராமத்துல தெருவுக்கு ஒரு 7ஆம் நம்பர் தான் இருக்கும். இன்னத்துல என்னடா தெருவுக்கு 5-6 7ஆம் வீடு இருக்குது. நான் தேடி வந்த 7ஆம் நம்பர் வீடு இதுதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன். உங்களுக்கு யார் பார்க்கணும்? முத்துங்கிறவர் இங்கதான் இருக்கிறாரா? யாரு? அந்த நோண்டா மாதிரி ஒல்லியா? ஆமா ஆமா, அவனுக்கு நான் உட பிறந்தவன் அண்ணன். அப்படியா? வாங்க 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 உட்காருங்க. அந்த பையன் முத்துவுக்கு என் பேர்ல ரொம்ப பாசம்ங்க. அவனை பார்க்காம என்னால இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். எப்படி நல்லாதாங்க இருக்குது. அண்ணே, ஏ முத்து, முத்து, அண்ணே நல்லா இருக்கீங்களா? ஊர்ல அண்ணி கமலா எல்லாரும் நல்லா இருக்காங்க? சுகமா இருக்கிறாங்களா? உன்னை பார்த்து அடையாளமா தெரியலடா. கொஞ்சம் சிகப்பா இருந்து சதை பிடிச்சின்னா லண்டன் துறை மாதிரியே இருப்படா. இல்லடா, கொலாயை மாட்டிட்டு சொக்காயை மாட்டிட்டு இதெல்லாம் மாட்டுக்கருத்து பட்டி மாதிரி. ஐயா, பட்டி இல்லண்ணே, இங்க பட்டணத்துல பட்டாணி விக்கிறவங்க இருந்து ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாருமே இப்படி கொலையை மாட்டிக்கிட்டு கழுத்துல சுருக்கு போட்டுக்குவாங்க. நீ பட்டாணி விக்கிறியா, ஆபீஸ்ல வேலை பாக்குறியா? நான் ஏன் பட்டாணி விக்கிறேன்? நான் ஆபீஸ்ல விக்கிறேன். இல்ல, ஆபீஸ்ல இருக்கிறேன். ஆபீஸ்ல? எந்த ஆபீஸ்ல? இது அதான் இது போக்குவரத்து ஆபீஸ். அது என்னடா, கம்பெனி பேர் என்னடா? ரீஷா. ரிக்ஷா இல்ல, ரீஷா. என்னடா ரீஷா? வடநாட்டுக்காரன் கம்பெனியா? ஆமா, அப்படியே வச்சுக்கலாம். அது வந்து வடநாட்டுக்காரர் தான், தென்னாட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயி போச்சு. என்னென்ன இது மூட்டை? உனக்கு பிடிக்கும்னு மிளகு வடை, முறுக்கு எல்லாம் சுட்டு தந்துச்சு அவங்க அண்ணி. அப்படியா? அப்படியா? அப்புறம் சாப்பிடாம என்ன வேலை பாக்குறீ? அது வந்து ரொம்ப பெரிய அதிகாரி நான் தான் கம்பெனியே. அதாவது பேரம் பேசுறது, கட்டாதுன்னு சொல்றது, பணம் வாங்குறதே நான் தான். பணம் வாங்குற வேலையா? பாக்குறதியா பாடுறா. அப்புறம் அதை காண இதை காணும் குத்த சாட்டி வாங்க. போவாண்ண, பெரிய பணம் முக்கி சம்பாதிச்சா கூட 3/4 ரூபா கிடைக்கும், இல்லன்னா 1 ரூபா கிடைக்கும். என்ன சொல்றான் தம்பி? பெரிய ரூபாய் சொல்லுதுங்க. ஆமா, அதானே. ஏய், நான் வர்ற வழியெல்லாம் நீ என்ன செய்துட்டு இருக்கிறியோ, வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறியோ, மூட்டை சுமந்துட்டு இருக்கிறியோ, பலு சுமந்துட்டு இருக்கியோ நினைச்சுட்டே வந்தேன்டா. ஆமா, நான் மூட்டையை தான் சுமந்துட்டு இருக்கிறேன். மனுஷங்கிற பாவ மூட்டைய. என்னடா சொல்ற? ஒண்ணு இல்லண்ணே, அது வந்து நடமாடுற ஜனங்கள் எல்லாம் ஏத்திட்டு போறதுக்கு மிஷின் செய்யறாங்களே, அதுவே எங்க கம்பெனி தான் செய்யறாங்க. அட, மோட்டார் கார் செய்யற கம்பெனின்னு சொல்லு. அட போங்கண்ணே, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. இதனால தான் சொன்ன பட்டத்துக்கு 2 நாள் முன்னாடியே வாங்கணும். முதல்ல ஒரு வாட்டி நீ நம்ம கிராமத்துக்கு வந்துட்டு வந்துரு. இருக்கு சொன்ன, கை நிறைய சம்பாரிச்சு கமலத்து கல்யாணத்துக்கு வந்துடுறேன். அப்புறம் பேசலாம் தம்பி. முதல்ல வந்தவரை சாப்பிட சொல்லுங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, எனக்கு கிராமத்துல நிறைய வேலை இருக்குது. நான் அடுத்த பஸ்ஸுக்கு புறப்படுறேன். என்னண்ணே, இந்த பட்டணத்துல 8 மாடி ஹோட்டல் ஒண்ணு இருக்குது. ஒரு சாப்பாடு 5 ரூபாய். பாதி சாப்பாட்டை ஜரிகையிலே சுத்தி இருப்பாங்க. உங்களுக்கு இன்னைக்கு அங்கதான் சாப்பாடு. என்னடா அது, என்ன சரியா திங்க சொல்றியா? ஆமாண்ணே, பட்டணத்துல சோறு திங்கிறமோ இல்லையோ, ஜரிகை தின்னா தான் நாகரிகம். அப்ப நான் புறப்படுறேன்பா. வழியில சரியா தின்னுட்டு ஊருக்கு போயிட்டு வர்றேன். திங்க வச்சுட்டு அனுப்பிச்சிட்டு வர்றேன்.
அரே முத்து பயலா வருது வருது. என்ன நிம்பள் புது தொழில் மேல எப்படி இருக்கான்? ஐயா இன்னைக்கு பூரா நிக்கவே இல்லை. ஓட்டமா ஓடி சம்பாதிச்ச படம். இந்தாங்க ஐயா 20 ரூபாய். 20 ரூபாய்? சபார் சபார். டாக்டிக்காரன் கெட்டது போ. நான் வரட்டுங்களா ஐயா? முத்து இந்த இனிமே நம்மளே ஐயா ஐயா கூப்பிடுறான் இல்ல. ஐயா ஐயா கூப்பிட்டா நம்மளே நிம்பள் பெரிய மனுஷன் பண்றான். நம்மளை கண்டா நிம்பள் பயப்படுறான். பாய் பாயின்னு கூப்பிடு. பாயின்னா அண்ணன் தம்பி ஆகுறான். பாசம் வளர்றான். கூப்பிடுற இனிமே உங்களை பாயின்னு கூப்பிடுறேன். பாய் பாய். அரே முத்து என்ன அழுவுது? பாய் ஐயா பாய் என்ன அண்ணன் சொல்லிக்க இல்லையா? என் அண்ணன் கவனம் வந்துருச்சியா? அரே அல்லா என்ன பாசம் என்ன முதலாளி. ஓ அரே முத்து பாய்க்கு வந்த சூப்பு நிம்பள் சாப்பிடு. எனக்கு வேணாம் பாய். அரே நிம்பள் சாப்பிடுறான்ல பாய் சாக்கடையில ஊத்துறான். கொடுங்க கொடுங்க. நான் சாப்பிடலன்னு சொன்னா எங்க அண்ணன் கூட இப்படித்தான் என்ன கண்டிப்பாரு. அவன் நிம்பள் எங்கே தங்கி இருக்குது? ரூம் எதுவும் வாடகைக்கு எடுத்திருக்கு? வீணா செலவுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட்லயே தங்கி இருக்கிறேன். அங்கேயே படுத்துக்கிறேன். ஸ்டாண்ட்ல? அரே 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 ராத்திரிலே சைத்தான் வரும். சைத்தானா? இரவு ராணி வரும். சில்கு சல்லா கட்டி ஜடை மேலே பூ வச்சு அலுக்கி குலுக்கி கழுத்து நடை போட்டு பொம்பளை வருது. நிம்பள் ஏமாந்த மறுகையா செத்து புட்டே. அந்த வழிக்கெல்லாம் நான் போக மாட்டேன் பாய். 3 பேரு யாரு? பொண்ணு பொண்ணு. 3வது எங்க ஊர் மாரியாத்தா. அரே அல்லா நாம்பள் 6 வேளைத்தான் தொழுது. இந்த ஆளு பொம்பளையை பாக்குற போதெல்லாம் கடவுளா தொழுது. முத்து கவலைப்படாதே. நிம்பள் கடவுள் நம்பள் கடவுள் எல்லா கடவுளும் நிம்பள. ஆடி ஓடி வந்தவளை ஆசை கொள்ள வச்சா. கூடியாடி பாட்டு பாடி குளிர போக்கும் மச்சா. ஓடியாடி சம்பாரிச்சு ஓஞ்சு போன மச்சா. ஆடி ஓடி வந்தவளை ஆசை கொள்ள வச்சா. கூடியாடி பாட்டு பாடி குளிர போக்கும் மச்சா. இரவு தூங்கத்தாய் பாடலாம். இன்ப நேரம் நெருங்க நெருங்க ஊமையாகலாம். இரவு தூங்கலாட்டை இருவர் பாடலாம். இன்ப நேரம் நெருங்க நெருங்க ஊமையாகலாம். பறந்து கிடக்கும் விண்வெளியில் பயணம் போகலாம். பகல் பிறந்து சிரிக்கும் முன்னே பார்த்து கொள்ளலாம். ஓடியாடி சம்பாரிச்சு ஒன்று போன மச்சான். ஆடி ஓடி வந்தவளை ஆசை கொள்ள வச்சா. கூடியாடி பாட்டு பாடி குளிர போக்கும் மச்சான். மச்சான் நான் டான்ஸ் ஆன கலப்புல படுத்துனுக்கிறியா? சாஹிப் சொன்னாரு இரவு ராணி வரும்னு. இரவெல்லாம் ராணியாவா வரும்? கால விட மாட்டேன். எனக்கு ஒரு வழி சொல்லு மச்சான். பங்கடையாண்ட நீ என்ன சொன்ன? உன்னை கண்ணால கட்டிக்கிறேன்னு தேனிலவுக்கு மகாபலிபுரம் இட்டுக்கு போறேன்னு சொன்னியா இல்லையா? மச்சான் போதை உனக்கு நல்லா மறந்து வச்சிருக்கா. போதை பத்தி ஏதாவது பேசினா பல்லெல்லாம் காட்டிடுவேன். நான் கிளையாயிருவேன். அதை பத்தி எனக்கு என்ன அறிவில்லை உனக்கு. ரிச்சா எடுத்து சம்பாதிக்க. அட இதை விடுப்பா. நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கோதையும் வந்துச்சு. இவ்வளவு அசிங்கமா டான்ஸ் ஆடுதேன்னு கண்ணை மூடிட்டு ஊட்டாண்ட ஓடிடுச்சு. பாலிஷ் போட்ட பித்தளை எப்பவுமே பளபளப்பா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? காத்து பட தன்னால கருத்து போகும். அதுதான் இல்ல. சூறாவளி காத்து சுத்தி சுத்தி அடிச்சது. அப்ப கூட கருத்து போல. என்னடி சொல்ற? அம்மா ஒரு சினிமாவே நடந்துச்சு. அது எந்த கொட்டாயிலடி? கொட்டாயில் இல்லம்மா, ஸ்டாண்ட்ல. அந்த சிரிக்கு சித்தி இருக்காளே, அவ சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அவரை விளக்க பார்த்தாமா. அவரு மயங்குற மாதிரி மயங்கி கடைசியில அவளையே விளக்கி அடிச்சுட்டாரு. பரவாயில்லையா பையன்? நான் நினைக்கிற மாதிரியா இருக்கிறானே. பாத்தியா பாத்தியா, நீ நினைக்கிற மாதிரி இருக்காரு, நான் நினைக்கிற மாதிரி இருக்காரு. அவன் என்ன நினைக்கிறானோ? அவரும் என்னத்தாம நினைக்கிறாரு. நான் அப்பவே நினைச்சேன். என்னன்னு? இது இப்படித்தான் போய் முடியும்னு. அப்புறம் என்னம்மா?
நாம முடிவு பண்ணிட்டா போதுமாடி. அவங்க அண்ணன் அண்ணி எல்லாம் சம்மதிக்க வேணாமா? ஒரு கடுதாசி எழுதி போடுவோம். அப்புறம் என்ன? ஒண்ணு இல்லம்மா, எங்க அம்மா நல்ல அம்மா. உன்னை பார்க்காம என் மனசு என்ன பாடுபடுது தெரியுமா? என்னையா? ஏன் ஒண்ணே இல்லையா? நிறுத்தா பாப்பா, எட்டனா தரேன். உன் மேல என் உத்தரவே நான் வச்சிருக்கேன். எல்லா பையனும் அன்னைக்கு எக்ஸிபிஷன்ல என்னோட பார்த்தேன். அது பக்கத்து வீட்டு சரோஜா. பக்கத்து வீட்டுக்கு ஒரு பொம்பளை வரப்படாத. துணைக்காக கூப்பிட்டா, துணைக்குதான் போனேன். அது சரி, பொம்பளை துணை கூப்பிட்டா போயிட வேண்டியதான். வேணுமா பாப்பா? பொருளா தரேன். உன்னை விட எனக்கு அவ வசதியா? உன் அரிசி பல் அழகு எங்க? அந்த சிங்கப்பல் சரோஜா எங்க? அவ பல்ல புடுங்க. உனக்காக நான் கடலையே தாண்டுவேன். எப்பா கொஞ்சம் மெதுவா பாப்பா. ஏன்பா கடலையே தாண்டுவாங்கிற? கொஞ்சம் சும்மாரியா? என் மனசை புண்படுத்தாத. இல்ல இந்த வங்காள விரிகுடால விழுந்து நான் செத்து போயிடுவேன். சாவே இருந்து என்ன பண்ண போற? ரிக்ஷா கூட ஓடி வர பையன் நீ. இந்தாப்பா ரிக்ஷா, அவர் கிடக்குறாரு. நீ நிறுத்தாம வேகமா போ. இன்னும் எட்டனா போட்டு 2 ரூபாய் தரேன். 8 நாள் ஆரம்பிச்சு 2 ரூபாய்க்கு வந்திருக்குதா? யோ கொஞ்சம் கூடவே வாயா, ரேட் ஏறினே வருது. மாட்டேன், போக விட மாட்டேன். எனக்கு ஒரு முடிவு சொல்லாம இந்த இடத்தை விட்டு ரிக்ஷாவை போக விட மாட்டேன். விட மாட்டேன். கெட்டியா புடிச்சுக்க. தண்ணி தாகமா இருக்குது, போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றேன். மெல்லாங்க, அவர் புதுசுங்க. போது நிறுத்துங்க. என்ன பார்க்க வரலைங்கிற கோவத்துல பேசாம இருங்க. அதுக்காக ரிக்ஷா கூட இருக்கிறீங்களே. எனக்கு தெரியும் என் ரேணு என்ன மறக்க மாட்டான்னு. போதும் குறும்பு, இப்படி கிள்ளுவாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல. என்ன கார்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே. ரிக்ஷால ஆரம்பிச்சிருக்கோம், கார்ல முடிப்போம். எங்க வேணா முடியா? தெரியாது. ஏன் சவாரி நீ எடுத்துட்டு போற? எங்கம்மா பேசுற கூலி? அதான் கூடவே வர்றான். பேசின கூலி 2 ரூபாய். இதாயா பாய் தூரம் எழுச்சிய உனக்கு. உன்னாலதான் எங்க சண்டை சமாதானம் ஆச்சு. இந்தா என்னுடைய காதல் பரிசு. எட்டனாவா கூட்டு போயா? 50 பைசா. ஏன் பரிசா வரையா? வரதுக்கு தாமா இருக்கிறேன். ஏறுமா வண்டியில. ஏமா உன்னையும் தேடிட்டு காதலம் வருவானா? ஏப்பா அப்படி கேக்குற? இல்லம்மா, எனக்கு ரேட் ஏறும், அதுக்காக சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, எங்க போற? எங்க போனா உனக்கு என்ன? தொண்டை கட்டா ஆஸ்பத்திரிக்கு போலாமா? பெரிய ஆஸ்பத்திரிக்கே கூட்டிப்பா. பாப்பா முத்து, உனக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது. உட்கார், சீக்கிரம் சாப்பிடு. இல்லம்மா, இன்னைக்கு பசிக்கிறாப்பே இல்ல. சரிதான், கோர சொல்றது சரியா போச்சு. என்ன சொல்லுச்சு? ஏதாவது தப்பா சொல்லிச்சா? இதுல தப்பு என்னப்பா தப்பு? மனசு ஒத்து போயிட்டா எல்லாம் சரியா போயிடும். வீட்டுல அவளும் கொஞ்ச நாளா சரியா சாப்பிடுறது இல்ல. அவன் உனக்கு கொண்டு வர சொத்தை நீயும் சாப்பிடறது இல்லையாமே. அத்தையும் வந்து சொல்லிட்டா அந்த உளர்வாயி என்கிட்ட மறைக்க முடியுமா? நான் வாழ்ந்தவப்பா, சிறுசுங்க மனசு எனக்கு தெரியாதா? இந்த பாரு, இது விஷயமா உங்க அண்ணனுக்கு ஒரு கடிதாசி எழுதி போட்டுட்டேன். என்ன? எங்க அண்ணனுக்கு எழுதி போட்டீங்களா? ஐயோ, அவர் என்ன தப்பா? அட சும்மா கடா, என்ன தப்பு? ஊர் உலகத்துல நடக்காததா? இந்த பாரு, உங்க 2 பேருக்கும் காலாகாலத்தோட முடிச்ச போட்டுட்டு ஒரு ஓட்டலி வச்சு கொடுத்துட்டேன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன்ப்பா. உங்களுக்கு தெரியாதாம்மா நான் எதுக்காக பட்டணம் வந்தேன்னு? முதல்ல கமலத்துக்கு கல்யாணம், அப்புறம் தான். அதுக்கு என்ன, நானே கொடுக்குறேன் அந்த 1000 ரூபாய. ஐயோ வேண்டாமா, உங்க கையால பணத்தை வாங்கி நான் என் அண்ணன் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேமா. அதுக்காகவாமா நான் பிள்ளையா பிறந்தேன். ஆண்டவன் கொடுத்த கை இருக்குதுமா. உன்னை போல ஒரு பிள்ளையை பெறத்துக்கு உங்க அம்மா கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். நீ உழைக்கிற உழைப்புக்கு இந்த டிசம்பர் சீசன்ல தான் எஜிபிஷன், பாட்டு கச்சேரி, அது இதுன்னு கண்டது நடக்கும். வீட்டுல ஒண்ணு தங்காது, எல்லா கும்பலும் அங்கதான். உனக்கும் கிராக்கி நிறைய கிடைக்கும். நீ நினைச்ச தொகையும் சேரும். மாரியாத்தா நம்ம விஷயத்துல கைவிட மாட்டாப்பா. சீக்கிரம் தலையை தொட்டிக்கிட்டே இப்படி வந்து குந்து கையில உருட்டி போடுறேன். எந்த நுயிர் காதலன் கண்ணன் கண்ணன் காணும் எழிலெல்லாம் கொண்டவன் கண்ணன் கண்ணன். எந்த நுயிர் காதலன் கண்ணன் கண்ணன் காணும் எழிலெல்லாம் கொண்ட
இன்ப கீதம் பொழிந்திடவே குழலூதுவான் அதில் தெய்வ ஞானம் வழிந்திடவே குழலூதுவான் இன்ப கீதம் பொழிந்திடவே குழலூதுவான் அதில் தெய்வ ஞானம் வழிந்திடவே குழலூதுவான் மாந்தரெல்லாம் மகிழ்ந்திடவே குழலூதுவான் மாந்தரெல்லாம் மகிழ்ந்திடவே குழலூதுவான் தெய்வ பண்ணாலே எல்லாருக்கும் அமுதூட்டுவான் தெய்வ பண்ணாலே எல்லாருக்கும் அமுதூட்டுவான் எந்த நுயிர் காதலன் கண்ணன் கண்ணன் காணும் எழிலெல்லாம் கொண்டவன் கண்ணன் கண்ணன் எந்த நுயிர் காதலன் கண்ணன் கண்ணன் பாலரோடு கோபாலன் விளையாடுவான் இளங்கோபியரும் களித்திடவே விளையாடுவான் பாலரோடு கோபாலன் விளையாடுவான் இளங்கோபியரும் களித்திடவே விளையாடுவான் முதியோரும் மகிழ்ந்திடவே விளையாடுவான் முதியோரும் மகிழ்ந்திடவே விளையாடுவான் அந்த விளையாட்டில் வேதங்கள் நிலைநாட்டுவான் அந்த விளையாட்டில் வேதங்கள் நிலைநாட்டுவான் எந்த நுயிர் காதலன் கண்ணன் கண்ணன் காணும் எழிலெல்லாம் கொண்டவன் கண்ணன் கண்ணன் பேசல நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் ஒத்துக்கணுமா டேய் என்கிட்ட இல்லாமலடா ஆனா உனக்கு எட்டனாதான் வழி விடுறா சாமி சாமி நேம்பாரத்துல எடுக்கலாம் ₹1 தாங்கன்னு சொன்னதுக்கு சரி சரி டாப்ப போடுன்னு ஒத்துக்கிட்டு இப்ப பேச்ச மாத்திரம் எப்படிங்க உங்க விவகாரமே நாயே சாமி நான் என்னடா சாமி நாங்க வாழ குளத்து உழைச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா கல்ல விட்டு அடிச்சு குறைக்கிறது மாத்திரம் இல்ல சாமி குறவளையில பிடிச்சிருவோம் சாமி இடியட் சாமி யூ பாஸ்டர் என்னடா சொன்ன தங்கச்சி தங்கச்சி வாங்க 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 அம்மா கத்துறேன் இங்க வாயே யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு யார் வந்திருக்கா ஆசா தங்கச்சி நான் தான் என்ன அட நான் தாங்கிறேன் யார் அண்ணாத்தையா ஊர்ல எல்லாம் சௌக்கியமா சௌக்கியம் சௌக்கியம் போத உள்ள போய் தட்டு ஏன் அத்தையா கடதாசி போடுறதுக்கு பதிலே போடல அதான் நானே நேர்ல வந்துட்டேன் தங்கச்சி தங்கச்சி இன்னைக்கு முத்து பையனுக்கு பிறந்த நாள் அவனுக்கு பிடிக்குமேனு பலகாரம் எல்லாம் சுட்டு கொடுத்தா மீனாட்சி எடுத்துட்டு நேரம் வந்துட்டேன் இங்க போல கூட நிறைய பலகாரம் எல்லாம் சுட்டு வச்சிருக்கிறான் கிருஷ்ணனே கும்பிட்டு இருக்கிற முத்து கிருஷ்ணன் வாய்ச்சது அவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கான் அத்தை நான் தான்மா கொடுத்து வச்சவன் ஏன்னா முத்துப்பைய கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் கமல கல்யாணத்தை நடத்தணும்ன்றது ஏன் எண்ணம் ஆனா அந்த பையன் தான் பிடிவாதமா அண்ணே கமல கல்யாணத்தை முடிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் இப்ப பையன் ஊரை விட்டு ஓடியாந்தது ஏன் என்ன அப்படியே எல்லாம் நடக்கும் அதனாலதான் உங்க முன்னாலேயே அவரை மடக்கி பிரதமிச்சுட்டு இருக்கிறேன் என்ன செய்யணும் நம்ம 3 பேரும் ஒத்த கால்ல நின்னு இன்னைக்கு அவன் கல்யாணத்தை பேசி முடிச்சு போடணும் என்ன சொல்றீங்க இப்ப ஆரம்பிச்சு முத்து கூட்ட சொல்றேன் கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம் பழமெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் வாங்கிக்கமா சாந்தப்பா என்ன விஷயம் என்ன விஷயம் சொல்லு அண்ணே என்ன சொல்றதுன்னே புரியல அண்ணே சொல்லு சாந்தப்பா சொல்லு முத்து முத்து சவாரி வந்த ஆள கூலி தகராறுல அடிச்சதுல அவன் செத்துட்டானா சவாரி கூலி என்ன வளர்ற ஆமண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி முத்து எந்த கம்பெனிலையும் வேலை செய்யல எங்க வேலை செய்யறான் வேற என்ன வேலை செய்யறான் சொல்லு முத்து பிக்சாதான்
என் தம்பி இப்போ எங்க இருக்கலாம்? எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன்ல. முத்து, மாமா போல என்ன பண்ற? ஏன் பேசாதீங்க? மாமா போலாம். ஏன்டா இன்னும் உயிரோட இருக்கிற? ஆண் பயத்து கஞ்சி குடிச்சாலும் மானத்தோட வாழ்ந்துட்டு இருந்த குடும்ப கௌரவத்தை அடியோட குட்டிச்சு இருக்கா இந்த பட்டத்துக்கு இப்படி ஒரு கொலகாரம் தானே? அண்ணே, நான் சொல்றத கேளுங்க. போலீஸ் ஸ்டேஷன் சத்தம் போடக்கூடாது. ஐயா, அவரை தப்பா நினைக்காதீங்க. அவரு என் கூட பிறந்த அண்ணன். என்ன இந்த நிலைமையில பார்த்த உடனே அவருக்கு உணர்ச்சி பொங்கிடுச்சு. மன்னிச்சுடுங்க. சரி, சீக்கிரம் பேசி போயா. கிட்ட வரல. என்னை விட்டு விலகி போற அளவுக்கு நான் கொடுமையான கொலகாரம் இல்லை. எப்படி நீங்க என்ன இந்த நிலைமையில பார்த்த உடனே உங்களுக்கு உணர்ச்சி பொங்கிச்சோ அதே மாதிரி தானே அன்னைக்கு அவன் பெத்த தாயை பழிச்சப்போ நான் அவனுக்கு கை நீட்டி அடிச்சு கூலிய கொடுக்காம போகக்கூடாதுன்னு தடுத்தப்போ அவன் நடத்த கட்ட ஒரு பெத்த பயல இருக்கா. ஒரே குத்து. ஏன் குத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு அவன் கெட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன் பேசாம இருக்கிறீங்க? இப்போது வரவே வராதா? குற்றவாளியின் வாக்குமூலத்திலிருந்தும் சாட்சிகளின் விசாரணையிலிருந்தும் இறந்து போனவரை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் முத்து தாக்கவில்லை என்பதும் உணர்ச்சி வசப்பட்டு தாக்கியதில் தான் எதிரி இறந்து விட்டார் என்பதும் சந்தேகமற நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே இபிகோ 304 பிரிவின் கீழ் அவருக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்தது. இறந்து போனவரின் குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட இழப்பை சட்டம் ஈடு செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது. முத்து, எந்த உன்னை பார்க்கணும்னு வந்தப்ப கோத ஒரு விபத்துல தன்னோட தாயையும் பறி கொடுத்து கண் பார்வை இழந்து இப்ப ஆஸ்பத்திரியில கிடக்குறாப்பா. முத்து, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. நாங்க கோதைய பார்த்துக்கிறோம். நீ தைரியமா இருப்பா. என்னங்க தம்பி பாத்தீங்களா? தம்பி இருக்கு. என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சொல்லுங்க. அப்பா, சித்தப்பா எப்படிப்பா இருக்காரு? ஆமா மீனாட்சி, யாரும் தம்பி பாடாட்ட ரிக்ஷா வண்டி இருக்கிறான். 1000 ரூபாய் காசு சேர்க்கணும் இல்ல, அதுக்காக கரார கூலி பேசியிருக்கிறான். ஏற்பட்டு ஒரு கொலையை செய்துட்டு இப்ப ஜெயில போய் நிற்கிறான். மலையில்
மலர்ந்த விழி மலர்ந்த அடியே நின்றிருந்தேன். நல்லதொரு நாள் பார்த்து நாயகனில் தோள் பார்த்து, நல்லதொரு நாள் பார்த்து நாயகனில் தோள் பார்த்து, மாலையிடும் நாள் வருமா என்றிருந்தேன். நான் மலர்ந்த விழி மலர்ந்தபடியே நின்றிருந்தேன். ஊரெல்லாம் பாக்கு வைத்து உறவெல்லாம் வரவழைத்து, மாலையிடும் நாள் வருமா என்றிருந்தேன். காலனும் கோயிலுக்கு கொடியிருக்க தெய்வமில்லை, கன்னிமன மாளிகைக்கு குலவிருக்க மன்னனில்லை. காலனும் கோயிலுக்கு கொடியிருக்க தெய்வமில்லை, கன்னிமன மாளிகைக்கு குலவிருக்க மன்னனில்லை. ஆடி வரும் வேளையில், ஆசையினும் ஊஞ்சலில் ஆடி வரும் வேளையில், மாலையிடும் நாள் வருமா என்றிருந்தேன். நான் மலர்ந்த விழி மலர்ந்தபடியே நின்றிருந்தேன். ஊரெல்லாம் பாக்கு வைத்து உறவெல்லாம் வரவழைத்து, மாலையிடும் நாள் வருமா என்றிருந்தேன். பூவிலே மலரை சூட்ட, கண்களிலே மெய் தீட்ட, வாசல் வழி பார்த்திருப்பேன், கருவறையில் காத்திருப்பேன். வாசல் வழி பார்த்திருப்பேன், கருவறையில் காத்திருப்பேன். கோதை மனம் பாடவே கொஞ்சி விளையாடவே, கோதை மனம் பாடவே கொஞ்சி விளையாடவே, மாலையிடும் நாள் வருமா என்றிருந்தேன். நான் மலர்ந்த மலர்ந்தபடியே நின்றிருந்தேன். ஊரெல்லாம் பாக்கு வைத்து உறவெல்லாம் வரவழைத்து, மாலையிடும் நாள் வருமா என்றிருந்தேன். ஏமா கோத இருட்டி போச்சே விளக்கேத்தல? பகல்ல வெளிச்சத்தை பாக்குறவங்களுக்கு தானே பாட்டி ராத்திரில விளக்கு வேணும். ராத்திரி பகல் எல்லாமே எனக்கு ஒண்ணுதானே. போதனம்மா, பாவம் உங்க அம்மா எவ்வளவோ சீரா வளர்த்தா, இப்ப நான் அது இல்லாம நின்னுட்டேன். ஏமா உனக்கு யாராவது சொந்தக்காரங்கிறத துணைக்கு கூட்டியாந்து வச்சுக்கப்படாது? நாம நல்லா இருந்தா உலகத்துல இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் தானா நம்ம வீடு தேடி அம்மா தேடிக்கிட்டு போனாலும் அதெல்லாம் ஓடி ஒளிஞ்சிடும். நான் இருக்கிற நிலையில எனக்கு யாரு ஆதரவு கொடுக்க போறாங்க? நானும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க விரும்புறேன். அவர் வர்ற வரைக்கும் இங்கேயே இப்படியே காலத்தை தள்ளிலான்னு முடிவு பண்ணிட்டேன். உலகம் தெரியாத பொண்ணம்மா நீ. பாதுகாப்பு இல்லாம பார்வையும் இல்லாம ஒரு வயசு பொண்ணு இந்த உலகத்துல தனியா வாழறதுன்னா அவ்வளவு சுலபம் இல்லம்மா. வாழ்ந்துடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ சாப்பிடுமா? பரவாயில்ல, நீங்க வந்ததுக்கு அப்புறம் 2 பேருமா சேர்ந்து சாப்பிடுவோம். அவனே சினிமா சவாரி எக்ஸிபிஷன் சவாரின்னு போயிட்டு வர 10 மணி ஆகும். நீ சாப்பிடுக்கம்மா. பரவாயில்ல பாட்டி. எப்படி
கண்டனியாப்பா இன்னமும் நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி கூடைய வச்சுன்னு போயினே இருக்கிறாங்க. உன்னையவதி அந்த அம்மா விட்டு கொடுக்கலன்னா கூட திடீர்னு போடுவாங்கப்பா. 1000 தான் இருந்தாலும் அது வேலை வருமா? என்னத கூடையில என்ன இருக்குன்னு கண்டுட்டா ஏன்டா கையில பறந்துனுங்கிற? இப்பதான் உள்ளார போன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளார 3 வருஷம் ஆயிடுச்சு. என் கணக்கை பாத்துக்கானாத. ஆனா இதர செலவுன்னு இருக்கும். அத்தை மட்டும் கண்டுக்காத. நான் ஒண்ணும் நம்ப மாட்டேன். நீ கலெக்ஷன் பண்ணி போன கையில அண்ணாத்த ஒன்னது செய்யறான்னா சத்தாப்பா கையறக்கு வடகரி எல்லாம் செஞ்சுமா பணம் சாமி படுத்தாங்க. அந்த பிள்ளையார் சவுத்தி அன்னைக்கு உன்னையும் முத்து பயலையும் நான் இந்த ஆடிய பாதமும் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ண இந்த முத்து பைய விரட்டி என்ன அடிக்க வந்தானே அதெல்லாம் ஞாபகம் கீதா. எப்படியோமா நீயும் அந்த முத்து பையில ஒண்ணு சேர்ந்து ஒரு குடிசையில ஸ்டவ் அடுப்பு வாங்கி குடும்பம் நடத்தினா எனக்கு ரொம்ப திருப்தி தான். ஏமா இவர நான் சொன்னல தப்புக்குதா? இல்ல, என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு அந்த கவலை தீர்ந்து போச்சு. நான் மாத்திரம் இல்லம்மா, இஸ்டாண்ட்ல இருக்கிற அத்தனை பேருமே உனக்கு அண்ணன் தம்பி தான். கவலை விடு தங்கச்சி. அண்ணே தங்கச்சி நான் வரேம்மா, நான் வரேம்மா. என்ன விட்டான் இல்ல உன்னை கையோட ஊருக்கு கூட்டு போறதான நான் வந்திருக்கிறேன். இல்ல 1000 ரூபாய் சம்பாதிக்காம இந்த மண்ணை விட்டு நான் விலகிறது இல்லை. சேர்ந்து போச்சு. இப்படி எதுவுமே என் கைக்கு வரலன்னா 100 ரூபாய் சேல்ஸ் டாக்ஸ் கட்டலன்னா என் கடையை சீல் வச்சிருவாங்க. அது ரொம்ப சாதாரணமானவமா, என்ன சோதிக்காத. ஐயா, உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நானும் பல இடத்துல வேலைக்கு சொல்லி, ஆனா இன்னைக்கு நிலைமை என் கழுத்து வரைக்கும் வந்து நிக்குதே. கையில வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லலீங்க. அதுக்கு என்னமா பண்ண சொல்ற? வீட்டையாவது காலி பண்ணி கொடு. ஐயா, பட்டினி கிடந்தாலும் என் குழந்தையோட ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழலாவது இருக்கேன்னு நான் உயிரோட இருக்கேன். எங்களை தெருவுல நிக்க வச்சிடாதீங்க. ஓஹோ, அதுக்காக நான் நடுத்தருவில் நிக்கணுமா? இந்த பாருமா, என்ன பண்ணுவதையோ தெரியாது. இன்னைக்குள்ள பாதி பணமாவது வந்து சேரணும். இல்ல நாளைக்கு நானே வந்து சாமானியெல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டை கூட்டிட்டு போயிருவேன். என்கிட்ட ஒரு நகை கூட கிடையாதுங்க. எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டேன். ஆமா, அம்மாட்ட ஒரு நகை கூட இல்ல. நான் என் வலையில குடுக்குறேன், வாங்கிக்கோங்க. வந்து என்ன தப்பா நினைக்காதம்மா. என் நெருக்கடிக்காக அதை வாங்கிட்டு பாருங்க. நான் வர்றேம்மா. என் கண்ணே, மறுபடியும் எந்த வஞ்சகத்தோட இங்க வந்தேன்? திருட வந்தவனை கூட மன்னிச்சிடலாம், ஆனா தன்னுடைய மாங்கல்யத்தை அழைத்தவன எந்த பெண்ணு மன்னிக்க மாட்டான். போயிடு, போயிடு. ஏன் நினைக்கிறேன்? இந்த குடும்பத்துக்கு நீ செய்த துரோகத்தை நீ மறந்திருக்கலாம், ஆனா என் கடவுளுடைய பசுமையான எண்ணங்கள் என் நெஞ்சை விட்டு இன்னும் அகலவே இல்லை. உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. தயவு இருந்து போயிடு, போயிடு. அம்மா, உங்க கடுமையான வார்த்தைகளை நான் என் மனசுலயே வச்சுக்கலம்மா. உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா உங்க நிலைமையில வேற ஒரு பொண்ணா இருந்தா இதை விட கண்டிப்பா அதிகமா தான் பேசியிருப்பாங்க. அம்மா, மனிதாபிமானத்தை கூட மறந்துடலாம், ஆனா என்னால என் கடமை உணர்ச்சி, அதனால தாம்மா இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒரு குற்றவாளியா வந்து நிக்கிறம்மா. இதுதாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல கடுமையா பாத்தீங்க, இப்பதான் ரொம்ப கனிவா பாக்குறீங்க. ஏன்னா நான் வாழ்க்கையில ரொம்ப நொந்தவன், இப்பதான் வெளியே வந்தவன். நான் ரொம்ப வெளிப்படையா பேசுறேன், அதுக்காக மறுபடியும் கோவமா பாத்திர போறீங்க. பாப்பா
ஏமா வரமாட்டேங்க? நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா? ஆமா அம்மா, என் தாயை அவதூறா பேசிட்டாருங்கிற ஆத்திரத்துல நான் செஞ்ச காரியம். தாயே, உங்களை இந்த மனநிலைக்கு கொண்டு வந்து விடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அதுக்கு பிராயச்சித்தமா இந்த குடும்பத்தோட கண்ணீரை துடைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க பட்ட கடனுக்காக பிஞ்சு குழந்தையனுடைய கையில் இருக்கிற வரையில வாங்கிட்டு போறதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் வெளியே வந்ததும் ஜெயிலு நான் சம்பாரிச்ச பணத்தை கொடுத்து அந்த வடையில மீட்டுட்டேம்மா. இந்தாங்கம்மா, நான் அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா இதை என் முதல் காணிக்கையா உங்க காலடியில சமர்ப்பிக்கிறேன். குழந்தை கையிட்டுமா? ஆமா. அம்மா, இப்ப நான் இங்க வந்ததுனால உங்க வேதனை அதிகமா இருந்தா அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன். காத்தாலேயே விடுதலை ஆயிட்டான்னு சொன்னாங்களே, என்னக்கம்? ஒருவேளை அவன் அண்ணன் கூட ஊருக்கு போயிருப்பானோன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் அவர் செஞ்சதுதான் சரி பாட்டி. இல்லைன்னா இந்த குருடி என்னைக்குமே அவருக்கு ஒரு கால் கட்டுதான். என்னால அவருக்கு நிம்மதியே இருக்காது. பாட்டி, சாப்பாடு தயாரா இருக்கு. நீ தைரியமாயிருமா? நீங்களா? வாங்க. இல்ல பரவாயில்ல. ஏ, நீங்களா என்ன தேடி வந்தாதான் நான் உங்களை வரவேற்க முடியும். நீங்க வெளியே போயிட்டா உங்களை தேடி வர்றதுக்கு எனக்கு கண்ணு இல்ல. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நான் வீட்டுக்குள்ள வர்றதை நீ விரும்புறியோ இல்லையோன்னு சொல்லிதான் இங்கேயே நின்னுட்டேன். இத்தனை வருஷமா என் மனசுல இருக்கிற உங்களை இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே உங்களை வெளியில் நிக்க வைக்க மாட்டேன். நான் தான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், என்ன மன்னிச்சுடு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நானா 3 வயசு மூத்தவன் ஆயிட்டு. நானும் தான். நான் அதை கேட்கல. கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு நானும் பட்டு பட்டு பதில் சொல்லிடுறேன். கேளு. அடுத்தாப்புல நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒண்ணு மாத்திரம் உறுதியா முடிவு பண்ணிட்டேன். என்னது? இனிமே என் வாழ்க்கையில நான் யாரு மேலேயும் கோவப்பட போறதில்லை, கை நீட்டி அடிக்க போறதும் இல்லை. அப்படி ஒண்ணும் நடக்காது. அதையெல்லாம் மறந்துடுங்க. கோதை, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே என் கவலையெல்லாம் பறந்து போயிடுச்சு. அப்படியா? இத்தனை நாள் கழிச்சு என்ன பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன பார்த்ததுல உனக்கும் சந்தோஷம் தானே? நான் தான் உங்களை பார்க்கவே முடியாது. கேட்க கூடாத கேள்வியை கேட்டு உன் மனசை புண்படுத்திட்டேன் கோதை. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லையே. நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கணுமா? உன்னை பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா நான் ஏமா ஜெயிலை விட்டு வர்றேன்? ஜெயில் சுவத்தையே பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டேன். அதனாலதான் காலையில விடுதலையாக்கி இப்ப வந்தீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. சட்ட பிரகாரம் நான் என்னதான் தண்டனை அனுபவிச்சாலும் இறந்து போறவருடைய மனைவியை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நீங்க அவங்கள போய் பாத்தீங்களா? ஆமா, விடுதலை ஆனது நேரம் அங்கதான் போறேன். எனக்கு பலன் சொல்லி என் மன பலவை குறைச்சிக்கிட்டு நேரம் இங்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தீங்களா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். என்னென்னமோ நினைக்கியா? என்ன சொல்லு. நீங்க வந்து சந்தோஷத்துல உட்கார சொல்ல கூட மறந்துட்டேன். வாங்க. இல்ல கோதை, நான் போகணும். அதுக்குள்ள எங்க புறப்பட்டீங்க? பயப்படாத, ஜெயிலுக்கு இல்ல, மஸ்தான் சாஹிபை பார்த்து வண்டிக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இல்ல, சாப்பிட வாங்க. என் கையால உங்களுக்கு சாப்பாடு போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா கோதை, சாப்பாடு போடு. இருக்கா? 3 வருஷமா மணி அடிச்சு சோறு தின்னே பழகி போச்சு.
சாந்தி, வளைய வளைய நான் தாமா சுத்தி சுத்தி வரணும். எங்க அம்மா வீட்டுல சாப்பிடல. எப்படி சாப்பிடுறது? அம்மா சாப்பிடலையா? இல்ல. சாந்தி, நான் வரமா. ஐயோ, எனக்காக கோதை காத்துட்டு இருப்பா. அது யாரு மாமா? அது உனக்கு அத்தையாக போறவன். இன்னும் ஆகலையா? இன்னொரு வாட்டியா? குழந்தை பிரியப்பட்டு கேக்குது. பரவாயில்லைங்க, எவ்வளவு ரத்தம் சிந்துறாலும் பரவாயில்ல. சாந்தி சிரிச்சுக்கிட்டே இருந்தா போதும். இல்லடா கண்ணு, இங்க நாளை நான் பந்து மாதிரி மூஞ்சிய பூண்டு வச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சுமா, ஆடிய பாதம் சொல்லிட்டான். நீ அக்கறையா செஞ்சிருப்பட சக்கரை பொங்கல் ஸ்டாண்டுக்கு வந்துதான். அதை நான் சாப்பிடலன்னு சொல்லித்தானே வருத்தப்படுறேன். என்னால எப்படிமா சாப்பிட? எல்லா குழந்தைகளும் சாப்பிட்டு இருக்கும் போது என்னால செத்தாரே அவருடைய குழந்தை சாந்தி அது மாத்திரம் சாப்பிடாம இருக்கிறத பார்க்கும்போது உங்க பசியும் போயிடுச்சாக்கும். ஏமா, அதோட உட்கார்ந்து சாப்பிடுற நேரத்துல 2 சவாரி எடுத்தேன்னா அந்த சம்பாதியத்தை வச்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியலையா? நான் வேண்டாம் நான் சொல்றேன். வேலைக்கு சாப்பிட்டா தானே உங்களால ஓடி ஆடி வேலை செய்ய முடியும். பாருமா, கால் இருக்கிற வரைக்கும் எந்த மாதிரி கஷ்டத்தையும் உழைப்பு என்னால தாங்கிக்க முடியும். எங்க ஊர் சுமதாங்கி மாதிரி தெரியுமா? அப்பப்பா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க என்ன மாத்திரை சாப்பிடுறம்மா. அப்படின்னா நீங்க தூங்குறதே இல்லையா? நீ தூங்குற? ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒண்ணு கேட்கணும். ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒண்ணு கேட்கணும். ஏண்டா சாமி என்னை படைச்சே, என்னை படைக்கையிலே என்ன நினைச்சேன். ஏண்டா சாமி என்னை படைச்சே, என்னை படைக்கையிலே என்ன நினைச்சேன். ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒண்ணு கேட்கணும். பணம் இருந்தா இந்த உலகத்திலே பல கதை நடக்குதப்பா. நீ படைக்கையிலே கொஞ்சம் நோட்டையும் கிழிச்சு படைச்சா உதவியப்பா. பணம் இருந்தா இந்த உலகத்திலே பல கதை நடக்குதப்பா. நீ படைக்கையிலே கொஞ்சம் நோட்டி படைச்சா உதவியப்பா. படித்தால் என்ன, உழைத்தால் என்ன, பணம்தான் வாழ்வின் எல்லையப்பா. ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒண்ணு கேட்கணும். தர்மம் என்பது என்றோ ஒரு நாள் தற்கொலை புரிந்ததப்பா. தலைவன் உடம்பும் நீதிக்கு பயந்து கோவிலில் மறைந்ததப்பா. தர்மம் என்பது என்றோ ஒரு நாள் தற்கொலை புரிந்ததப்பா. தலைவன் உடம்பும் நீதிக்கு பயந்து கோவிலில் மறைந்ததப்பா. அழுதால் என்ன, தொழுதால் என்ன, நடக்கும் கதைதான் நடக்குதப்பா. ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒண்ணு கேட்கணும். ஒவ்வொரு உயிர்க்கும் இறைவன் தந்தது ஒரு தான் வயிறல்லவா. ஒரு தான் வயிற்றுக்கு வழி இல்லை என்றால் ஒரு முழம் கயிறல்லவா. ஒவ்வொரு உயிர்க்கும் இறைவன் தந்தது ஒரு தான் வயிறல்லவா. ஒரு தான் வயிற்றுக்கு வழி இல்லை என்றால் ஒரு முழம் கயிறல்லவா. வயிறும்
வைத்து கயிறும் படைத்தது உந்தன் தவறல்லவா? ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒண்ணு கேட்கணும். ஏண்டா சாமி என்ன படைச்சே, என்னை படைக்கையிலே என்ன நினைச்ச? ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், நான் அவனிடம் ஒன்னே ஒண்ணு கேட்கணும். என்னங்க தங்கச்சிக்கு என்னங்க ஆச்சு? யார் பாரு? நான் தாங்க ரிச்சாக்கார முத்து. குழந்தைய பள்ளிக்கூடத்துல கூட்டி வரேங்க. ஓஹோ, நீதான் முத்துவா? ஆமாங்க. லெட்டர் படிச்சு வர. அன்புள்ள அண்ணா, இந்த உலகத்துல தேடினாலும் கோடியில ஒருத்தர் கூட உங்கள மாதிரி அன்பும் பரிவும் உள்ளவங்க கிடைக்க மாட்டாங்கன்னு எனக்கும் அந்த கடவுளுக்கும் தான் தெரியும். ஆனா இந்த பாழா போன உலகத்துக்கு அது தெரியலையே. நீங்க என் மேல காட்டின கருணைக்கே களங்கம் கற்பிச்சிடுச்சு. அந்த அவாண்டத்தை எழுதி உங்க மனசை நான் புண்படுத்த விரும்பல. நான் சாந்திய உங்களை நம்பித்தான் விட்டுட்டு போறேன். அவளை காப்புங்க. உங்களை நம்பி உயிர் விடும் தங்கை. என்னம்மா? கோதை, சாந்தி வந்திருக்குமா? சாந்தி வாமா. எங்கம்மா இருக்க? குழந்தை தூங்குது, நான் இப்படி கட்டில படுக்க வச்சது. அவங்க அம்மா வரலையா? அவங்க வரமாட்டாங்க. நான் அவங்களுக்கு உதவி பண்ண போய் அதை இந்த உலகம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல அபாண்டமா பழி சுமத்திடுச்சு. அவமானம் தாங்க முடியாம அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? ஆமாம்மா. இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்ட கட்ட யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என் கமலத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். அவ கை முறிச்சு போச்சு. உண்மையில அன்பு செலுத்துறேன், உனக்கு கண்ணு போயிடுச்சு. இந்த குழந்தைக்கு உதவி பண்ண போய் அவங்க தாயாரே தவறிட்டாங்க. அது இல்லம்மா, அது இந்த ஆண்டவன் நான் நிமிர குட்டிக்கிட்டே இருக்கிறான். குட்டுப்பட்டாலும் ஆண்டவன் கையால தானே குட்டுப்படுறீங்க. நாட்டா ரெடி பண்ணிட்டியா? பாரு, சூடா டீ வாங்கி வந்திருக்கேன். முதல்ல பாதி டீய ஆத்தி குழந்தை கொடுத்துட்டு மிச்ச பாதி டீய நீ குடிச்சிடு. அதுக்கப்புறம் நான் நாஸ்தா சொல்லுகிறேன். குழந்தை எழுப்ப வேண்டாம். ஒருவேளை எழுந்துங்கன்னு கேட்டாளுதான். ஆமா, குழந்தை அம்மாவை கேட்குமே. போதே, நீ சொல்றது வாஸ்தவம் தான். உண்மையாத்தான் சொல்ற. ஒரு பொருளை காட்டிடலாம், ஆனா தாய்க்கு சமமா பொருளை கூட காட்ட முடியாதும்மா. எனக்கும் அம்மா இருந்தாங்க, பாத்துக்கிட்டான்னு செஞ்சுவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கிட்ட இருந்ததெல்லாம் ஒரே ஒரு சொக்கா, தோள்பட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும். அதை அடிச்சு துவைச்சா எங்க மடிப்பு கலையாம இஸ்திரி போட்ட மாதிரி போட்டுக்கிடான்ட்டு என் அழக பார்த்துப்பாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட அம்மா திடீர்னு ஒரு நாளைக்கு பேச்சு மூச்சு இல்லாம அப்படி ஜில்லுன்னு படுத்துட்டாங்கம்மா. அவங்கள பூவால அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. 5-6 பேரா தூக்கிட்டு மேலதாளத்தோட வெளியே கூட்டி போயிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அண்ணனை கேட்டேன், அண்ணா என்னன்னா இது, அம்மாவை எங்க கூட்டி போறாங்கன்னு. ஒண்ணுலடா தம்பி, எங்க ஊர்வலம் கூட்டி போறாங்க, திரும்பி வந்துருவாங்கன்னு அவர் சமாதானம் சொன்னாரு. வருவாங்கன்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா செஞ்ச வேலையெல்லாம் எங்க அண்ணன் அண்ணியமா சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. கடைசியில்தாம்மா எனக்கு புரிஞ்சுது, எங்க அம்மா திரும்பி வரக்கூடாத இடத்துக்கு போயிருக்கிறாங்கன்னு. அம்மா இல்லாத இந்த குழந்தைக்கு இனிமே அவங்க செஞ்ச காரியத்தெல்லாம் யாருமா செய்வாங்க? நான் செய்யறேன். அந்த குழந்தையும் என் அம்மாவை ஏத்துக்குவான்னு நினைக்கிறேன். குழந்தை, நீ செய்றியா? ஆமா, நீயே செய். அப்பதான் பின்னால நீ அம்மா வரத்துக்கு ஒத்திய பார்த்த மாதிரி இருக்கும். மாமாவை ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. மாமா ரிச்சால வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. வாயில ரத்தமா இருந்தது. போய் பார்க்கலாம். வந்துட்டீங்களா? வாக்குவாதே, அம்மா சௌக்கியமா? என்ன சொல்றீங்க? இல்ல, எதிர்த்து விட்டு அம்மா சௌக்கியமான்னு கேட்டேன். அது இருக்கட்டும், உங்க உடம்பு எப்படி இருக்கு?
ஆஸ்பத்திரியில இருந்து வரீங்க? ஆமா, பிரசவ ஆஸ்பத்திரியில இருந்து வர்றேன். இதெல்லாம் போய் ரோட்ல நின்று பேசிக்கிட்டு நீ வா கோதை, உள்ள போல வாக்கு படி. இத பாருங்க, குழந்தை எல்லாத்தையும் என்ன உங்க உடம்புக்கு? ஐயோ, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. சொல்லுன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். இந்த கோதை, நீ பயப்பட முடியும் அப்படி ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப சாதாரணதான். இப்போ நீயே இருக்கிற குடம் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிட்டு வேகமா நடந்தேன்னா அந்த குடத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் எப்படி தளிம்பிடுது, அதே மாதிரி என் உடம்புல நிறைய ரத்தம் இருக்குதா, வேகமா ஓடணும்னு கொஞ்சம் அப்படி தளிம்பிடுச்சு. மயக்கமா விழுந்தீங்களாமே? கீழே விழுந்தது ரத்தம் தான் அப்படி புரிஞ்சு பார்த்தேன். அதுக்குள்ள ஒருத்தன் மயக்கம் போட்டான்னா, இன்னொருத்தன் கையை தட்டினா, இன்னொருத்தன் டாக்ஸி நிறுத்தினா, இன்னொருத்தன் கடை தரனா, மத்தவன் வீட்டுல போட்டா, இன்னொருத்தன் வண்டி கூட தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போயிட்டான். ஏண்டா கண்ணே, ஸ்கூலுக்கு போகல? வளராதீங்க, நீங்க தானே அவளை கூட்டிட்டு வந்தீங்க. அதானே டாக்டர் என்ன சொன்னாரு? சொன்னாரு ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்பத்திரி கிடையாது, வர வேண்டாம்னாரு. மருந்து கொடுத்தாரு. உட்கார்ந்து பேசுவா, நிக்க முடியல. டாக்டர் கிட்ட போனா சும்மா விடுவாங்களா? சும்மா சொல்லக்கூடாது இந்த டாக்டர் பத்தி. தப்பான சரக்கு ஏதாவது எடுத்துட்டு போனா போலீஸ்காரங்க எப்படி சோதனை போடுறாங்க, அது மாதிரி உடம்பு பூரா பரிசோதனை பண்ணாரு. போட்டோ வேற எடுத்தாரு. போட்டோ எடுத்தாரு? அப்படின்னா ஏதாவது கொடுமையான வியாதியா இருக்கும். சிச்சு, கொடுமையான வியாதியா இருந்தா ஆஸ்பத்திரி விட்டு வெளியே விடுவாங்களா? அவங்க கையால குணமான வரைக்கும் கிழமை மாதிரி ஒரு பெரிய அங்கிய போட்டுட்டு கட்டுல படுக்க விட்டுற மாட்டாங்க. நீ நல்லா இருக்கிறப்பா, நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னாரு. சமாதானப்படுத்துறதுக்காக ஏதாவது சொல்றீங்க. இத பாருங்க, நாளைக்கு சவாரிக்கு போகாதீங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க, வேளா வேலைக்கு மருந்து சாப்பிடுங்க. ஆட்டு கோதை, நானு உள்ள போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். டாக்டர், இருமும் போது நெஞ்செல்லாம் ரொம்ப வலிக்குது. என்ன எடுத்தீங்களா படம், அதுல என்னங்க சொல்றது? ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு குழந்தையே கிடையாதுங்க, இது என் தங்கச்சி குழந்தை. நான் சொல்றேன்னு அதிகரிப்படாதீங்க. நீங்க நல்லா ஓய்வு எடுத்துக்கணும். ஐ எம் சாரி, இப்போ உங்க வியாதி ரொம்ப சீரியஸா இருக்கு. அதோட யாரோடையும் நீங்க நெருங்கி பழகக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மருந்தோட நல்ல சத்துள்ள ஆகாரங்களையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் இருங்க, மருந்து அடிக்கலாம். சீக்கிரம் எழுதுங்க டாக்டர், இது ஆபீஸ் நேரம். இப்ப போராட்டம் எனக்கு 2 சவாரியாவது கிடைக்கும். சவாரியா? ஆமாங்க, நானு ரிக்ஷா எடுக்கிறேன். நோ, அதெல்லாம் கூடாது. நீ ரொம்ப ஓய்வு எடுத்துக்கணும். நான் சொல்றதை அலட்சியப்படுத்திட்டு மறுபடியும் வண்டி எடுக்க போனீங்கன்னா உயிருக்கு ஆபத்துன்றீங்களா? நானு செஞ்சு முடிக்க வேண்டிய காரியங்கள் சில இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க என்னை விட்டு என் உயிர் போகும். நான் வரேன். இந்த சரி, நான் சாப்பிட வேண்டிய வருதுங்களா? ஆமா, காஸ்ட்லி தான், 50 ரூபா ஆகும். எப்படி வாங்கி சார்? காசு இருக்கிறவனுக்கு தானுங்க கணக்கு பத்தியே கவலை. சும்மா கோதை, ஏமா திரும்பிக்கிட்ட? என் மேல கோவமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? எதுக்காக சாந்தி உங்களோட அனுப்புனேன்? நேரா வீட்டுக்கு வருவீங்கன்னு நீங்க அவளை விட்டுட்டு போயிட்டீங்க. என்னாச்சோ ஏதாச்சோன்னு தண்ணி கூட சாப்பிடாம உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். ஓடி வந்து சொல்றதுக்கு அப்படி ஒண்ணும் பயங்கரமான வியாதி இல்லையா எனக்கு? டாக்டரே சொல்லிட்டாரு. ஆனா அவரு பிரயோஜனம் இல்லம்மா. ஏதோ ரிப்பேர் ஆன மிஷினை வச்சுக்கிட்டு என் உடம்ப படம் எடுத்திருக்கிறாரு. சதையே இல்லம்மா அந்த படத்துல, வெறும் எலும்பு மாத்திரம் தான் விழுந்திருக்குது. ஆமா, வேடிக்கை பேசினா வேதனை தீர்ந்து போயிடுமா? டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்னம்மா சொல்றாரு? வழக்கமா எல்லாருக்கும் சொல்றதேதான் எனக்கும் சொல்லி இருக்கிறாரு. அப்பா, நீ நிறைய ஓய்வு எடுக்கணும், வண்டி எல்லாம் எடுக்க கூடாது, கிடைச்சா நீ ஆப்பிளா சாப்பிடு, முடிஞ்சா கடல் காத்தா வாங்க, நடந்தே போகாத, எப்பவும் நான் வண்டி வச்சுக்கிட்டே தான் போகணுமா. நானே ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரன் தானே, ஏழையை பார்த்து தானே டாக்டருங்கெல்லாம் இப்படி சொல்லுவாங்க. பயப்படாதம்மா, சும்மா இப்படி பயமுறுத்திருக்காரு. நோயாளிகளை பயமுறுத்தலைன்னா டாக்டர்களுக்கெல்லாம் வியாபாரம் எப்படி நடக்கும்? இல்ல, மறைக்கிறீங்க. உங்களையே நம்பிட்டு இருக்கிற என்ன ஏதாதீங்க. சிச்சி, என்னையே நான் ஏமாத்திக்குவேனா? அப்படின்னா நீங்க மயங்கி விழுந்ததுக்கு காரணம்? வந்தது விழுந்து, அது வேற ஒண்ணு. டாக்டர் சொன்னாரு, என் உடம்புல சூடு ரொம்ப ஜாஸ்தியா போச்சான். கொஞ்ச நாள்ல அது தணிஞ்சு
ஜில்லுன்னு ஆயிடுமா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பாருங்க, கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுத்துருங்க. ஓய்வா? அந்த நேரம் ரொம்ப தூரத்துல இல்லாம கோதே, இன்னும் 15,000 ரூபாய் தான் இருக்குது. அதை மாத்திரம் நான் சம்பாரிச்சுட்டேன், என் லட்சம் ஈடேறிடும். அதுக்கப்புறம் நிரந்தரமா நான் ஓய்வு எடுத்துக்குவேன். உங்க உடம்பு குணமாற வரைக்கும் ஸ்டாண்ட்ல போய் பனியில படுக்காம இங்கேயே படுத்துக்குங்க. ஆகட்டும் கோதை, ஆகட்டும். நீ மாமா. என்னாச்சு? ரொம்ப கஷ்டமா இருக்கா? கஷாயம் ஏதாவது போட்டு கொடுக்கட்டுமா? இல்ல வேண்டாம். சூடா ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம் கோதை. பனியில வெளியில படுக்காதீங்க, உள்ள வந்து வாங்க. மாம்பழம் வரையா? மாமா நாளைக்கு மறக்காம முத்தம் கொடுத்து போவாரு. நீ தூங்கிடுவேம்மா. மாமா சொன்னி என்ன எழுப்பிடத்த. என்னம்மா கோதை, இன்னும் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்க? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு சொல்றேன் சாமி. சவாரிக்கு போனவங்க வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். அதுக்காக காத்துட்டு இருந்தா முடியுமா? நீங்க போய் சாப்பிட்டு படுத்துங்கம்மா. ஆண்டி, என்ன தூங்குறியா? அத்தை மடி மெத்தை மடின்னு. சாந்தி, மாமா என்னாச்சா? இல்லையம்மா. பண்ணியா? என்னம்மா? மாமா எங்க மயக்க போட்டு வந்திருக்குமா? சாந்தி, அத்தை, நம்ம மாமா
பிள்ளையாரப்பா, ஊரை விட்டு ஓடி வந்தனா உன்னையே நம்பி இருந்தேன். உன் கருணையினால சம்பாதிக்க வேண்டிய படத்தை நான் சம்பாதிச்சுட்டேன். இத கேட்டாருன்னா எங்க அண்ணன் ரொம்ப பெருமைப்படுவாரு. இனிமே நானே தைரியமா தலை நிமிர்ந்து நடப்பேன். உன்னை விட்டுட்டு போறேன்னு மாத்திரம் நினைக்காத. எங்க போனாலும் சாமி ஞாபகமாதான் இருப்பேன். நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து சேர்ந்துடுறையா. மாமா இங்க இல்ல. என்னங்க மோசமா இருக்கு. எங்க 2 நாளா வீட்டுக்கே வரல? கோதை எங்க இங்க பாத்தியம்மா, கடைசி 1 ரூபா சம்பாதிச்சுட்டேன். 1000 ரூபாய் சேர்த்துட்டேன். என்னுடைய அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரியாடா. உங்கெல்லாம் நிறைவேறி போச்சு. இனிமேலாவது ஓய்வெடுத்துங்க. என்னங்க ஓய்வுதானே? இனிமே எனக்கு நிரந்தரமான ஓய்வுதான். என்னங்க என்னங்க எங்க என்னங்க என்னங்க ஆச்சு? எங்க என்னங்க பேசுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பேசுங்க. என்னங்க என்னங்க பேசுங்க பேசுங்க. நெஞ்சமெனும் ஆலயத்தில் நின்றதெல்லாம் என் அண்ணன் மகள். என் மனதை தன்னுடனே எடுத்து செல்வாள் அந்த அன்பு மகள். இளமருமழையில் இரு உருவம் நனைந்தவலமோ கல்யாண ஊர்வலமோ